அதான் சொல்லுவாங்கல்ல, மென்ஸு விமென்ஸ்னா அவன் போட்டிருக்கானா எனக்கு அது வேண்டாம் வேண்டாம். ஆனால் பாய்ஸ் கேர்ள்ஸ் பாருங்க, அவன் போட்டிருக்கா எனக்கு அது வேணும். நம்ம பார்க்குறோம், ஐம் மீட்டிங் அண்ட் பர்சன், எனக்கு ஷர்ட் நல்லா இருக்கா, ஐ காம்ப்ளிமெண்ட். குழந்தைங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியாது. பக்கத்தில் ஒரு குழந்தை ஒரு நல்ல டீஷர்ட், ஒரு பையன் நல்ல டீஷர்ட் போட்டு வரான்னா வந்து தொட்டு பார்க்கும், அதில் என்ன இருக்குது அப்படின்னு தொட்டு பார்க்கும். இது நல்லா இருக்கே, இது இருக்கு அப்படி, அதுதான் ஆக்சுவலி கிடைக்கிற காம்ப்ளிமெண்ட். திருப்பூர் ஜென்ரலாக சொல்லுவாங்க, காலையில் எழுந்திரிச்சு காலையில் நிட்டிங்கில் இருப்பாங்க, சாயந்தரம் டையிங்கில் இருப்பாங்க, இது ஸ்டிச்சிங் பார்த்துட்டு இருக்காங்க. சொல்கிறதுக்கு பயங்கர பிஸிப்பா. அவனுக்கு ஃபோன் பண்ணால் அவன் இங்கே இருக்கிறதே இல்லைப்பா, அவன் அங்கே காங்கேயத்தில் இருக்கான், இப்போ இங்கே அவினாஷிக்கு வந்துட்டான், இங்கே மங்களத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிறது சொல்கிறது நல்லா இருக்கும். ஆனால் அலையிறது எவ்வளோ கஷ்டங்கிறது வந்து அலைஞ்சாதான் தெரியும். அப்புறம் அவன்கிட்ட கேட்குறான், டேய் நானும் உன்ன மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். நான் சொல்கிறேன், டேய் வேண்டாம், இது உனக்கு புரியாது, இந்த ஃபோன் பேசுறத வச்சு நீ முடிவு பண்ணாத, இது வேற அது வேற. 300 டிசைன்ஸ் we are working on more than இது 400-500 டிசைன்ஸ். இப்போ அதே 300 டிசைன்ஸ் ஜூடியோட்ட இருக்குன்னா they'll make around 30 lakh pieces 40 lakh pieces பண்ணுவாங்க. இல்லை எங்களோட யூஎஸ்பி மெயின் என்ன அப்படின்னா, we work with one goal. எங்களோட ஹோல் விஷன் எதுனா ஒன் கோல். அதாவது கஸ்டமர்கிட்ட சொல்லும்போது, உங்ககிட்ட ஒரு பீஸ் தங்காத வரைக்கும் நான் வேலை செய்வேன். உங்கள் கார்டை கொடுத்தீங்கன்னா அந்த கார்டு எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? கீழே டஸ்ட்பின் தான், நேராக குப்பைக்கு தான் போகும். பிஸ்னஸாக இருக்கலாம், லைஃபாக இருக்கலாம். நீங்கள் டாக்குமெண்ட் பண்ண வீடியோ கொடுத்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்ப்பாங்க. உங்கள்கிட்ட பார்த்தேன்னா சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. they will consider. ஸோ இன்னைக்கூட காலத்தில் மக்கள் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. they don't have lots of time. கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ இந்த பிஸி இருக்க ஸ்கெடியூல்லையும் எப்படி இவ்வளோ பெரிய பாட்காஸ்ட் பார்ப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? எல்லாரும் உங்கள் பாட்காஸ்ட் பார்த்து நீங்கள் ஃபேமஸாக இருக்கு, we are not trying to become a celebrity. end of the day we are all businessmen. ஸோ அது யார் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளை தேடுறவங்க கண்டிப்பாக பார்த்துருவோம். கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ பாய்ஸ் பையிங் வர்சஸ் மென்ஸ் பையிங், நீங்கள் பார்க்குற பேட்டர்ன் என்ன இருக்குது இதில்? பையிங் பேட்டர்ன், அடல்ட்ஸ் அவங்க வாங்க போகிறாங்க அப்படின்னா தேர் வெரி சூசி பையர்ஸ். ஒரு கரெக்டாக இது வேணும், இது எப்படி இருக்கணும், இப்போ ஒரு ஃபிட்டு கரெக்டாக இருக்கா, செட் ஆகிடுச்சு, ஒரு பிராண்டோட செட் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட பர்ச்சேஸ் ஃப்ரீக்வன்சியும் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி போகிறோம், எடுக்கிறாங்க, ஒட்டுக்கா 10 சட்டை 15 சட்டைலாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ட்ரூ. ஸோ எடுத்தா அன்றைக்கி தேவை ஒரு 2 ஷர்ட்டு, அடுத்து இந்த ஒரு ஒகேஷன் வருது, அதுக்கேற்ற மாதிரி வாங்குகிறோம் அப்படிங்கிற ஃபேக்டில் வரும். அதே கிட்ஸோடது பார்த்திங்க அப்படின்னா, கிட்ஸோட பர்ச்சேஸ் வந்து வருஷத்தில் 2 தடவை ஆகும். ஏன்னா அவங்களுக்கு டைம் கிடையாது, காலேஜ் ஸ்கூலுக்கு அது. ஸோ அந்த வெக்கேஷன் டைம்க்கு முன்னாடி தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது இப்போ இந்த ஒகேஷன் வருது, போய் வாங்கிட்டு வரணும் அப்படி பார்க்கும்போதெல்லாம் வாங்குறதுக்கான ஆப்ஷன் வந்து கிட்ஸுக்கு கிடையாது. அண்ட் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை உடனே எடுத்துருவாங்க. பிடிச்சா எனக்கு இது வாங்கி கொடுங்க நின்றுவாங்க. எத்தனை பிடிக்குதோ அத்தனையும் வாங்கி கொடுங்க. ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, they don't want to have this fear of missing out. எப்பவுமே ஏதாவது பார்த்துட்டு கிடைக்காம போய் நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. ஸோ நாங்கள் எங்களோட டிசைன்ஸ் நாங்கள் பண்ணுறது வந்து 8 கலர் பேக்கேஜஸில் பண்ணுறோம். 8 கலர்ஸ் 8 டிசைன்ஸ் பண்ணுறோம். 8 டிசைனும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தங்க வராங்க, எங்கள் பிராண்ட் எடுத்து பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த பிராண்டில் பார்க்க 8 கலரும் 8 இதுவும் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 8ல் எது விட்டாலும் நாம் வந்து எதையோ இழந்துட்டோங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து அந்த இது வரும். இது வந்து நம்ம விட்டுட்டோம், இதை விட்டுறக்கூடாது, இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், இது நம்ம விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் கிடைக்குமான்னு தெரியாது, அந்த மாதிரி எங்களோட டிசைன்ஸ் இருக்கும். புரிஞ்சது. அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. அண்ட் கிட்ஸ் ஆர் வெரி குட் இன் ட்ரையிங் கலர்ஸ். அடல்ட்ஸ்க்கு வந்து ஒரு செட் ஆஃப் கலர்ஸ், ஒரு மொத்த கலர்ஸ்லயே வந்து ஒரு 2-3 கலர் தான் நமக்கு மேட்ச் ஆகும். ஆமா, மேட்ச். அதே திருப்பி எடுப்போம். ஒயிட், பிளாக், ரெட், அந்த கிரீன், அதே எங்க வீட்ல சொல்லுவாங்க, ப்ளூ ஷர்ட்ல கை வைப்பேன், ஒரு 100 ப்ளூ ஷர்ட் இருக்கு, விட்டுறீங்களே, வேற கலர் தான் எடுங்களா. அப்படி கிடையாது, எல்லா கலர்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. சென்சரி டெவலப்மெண்ட்டே அந்த மாதிரி தான். ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு வளர அவங்களோட கலர்ஸோட எக்ஸ்பெரிமெண்டிங் நிறைய மாறும். போன வருஷம் அவங்க வந்து வேற கலர், இந்த கலர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் தான் போடுவாங்க. ட்ரூ. ஸோ எங்களோட சாய்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருந்தாலும் சரி, எங்கள் சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருந்தாலும் சரி, இட் வில் பி எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதான் சொல்லுவாங்கல்ல, இப்போ மென்ஸு விமென்ஸ்னா அவன் போட்டிருக்கானா எனக்கு அது வேண்டாம்.
ஆனா பாய்ஸ் கேர்ள்ஸ் பாருங்க, அவ போட்டிருக்க எனக்கு அது வேணும் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ குழந்தைங்களுக்கு ஆக்சுவலி அவங்க இப்போ நம்ம பார்க்குறோம், ஐ எம் மீட்டிங் அண்ட் பர்சன், எனக்கு தெரிஞ்சு ஷர்ட் நல்லா இருக்கா, ஐ காம்ப்ளிமெண்ட். குழந்தைங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியாது. ஆமா, என்ன they பண்ணணும், want it. வாண்டட் விட வந்து பக்கத்துல ஒரு குழந்தை ஒரு நல்ல டிஷர்ட், ஒரு பையன் நல்ல டிஷர்ட் போட்டு வரான்னா வந்து தொட்டு பார்க்கும், அதுல என்ன இருக்குது அப்படிங்க தொட்டு பார்க்கும், இது நல்லா இருக்கே, இது இருக்கு அப்படி. அதுதான் ஆக்சுவல் கிடைக்கிற காம்ப்ளிமெண்ட். கண்டிப்பா. ஸோ இந்த அட்ராக்ஷனுக்கான ஒரு விஷயம். ஸோ அது வந்து தொட்டு பார்க்கும்போது அந்த வியரர் என்ன ஜாய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலி என்ன அக்னாலேஜ் பண்றாங்க, நம்ம கெத்து. அந்த சொல்லுவாங்களே, கிரிக்கெட்டே விளையாட தெரியாட்டியும் கிரிக்கெட் பேட் இருந்தா விளையாட விட்டுருவாங்க. கண்டிப்பா. நான் அவன் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங், ஏன்னா அவன் தான் பேட் இருக்கும். அவன் இல்லைன்னா யாருமே கிரிக்கெட் விளையாட முடியாது. கண்டிப்பா. தெரியாட்டி கூட விளையாடுறா. ஒரு யூஎஸ்பி. அந்த யூஎஸ்பி என்னன்னா, அந்த கார்மெண்ட்ல சும்மா ஒரு கார்மெண்ட்ல ஏதோ ஒரு கலர் கார்மெண்ட்ல ஏதோ ஒரு 2 கலர் பிரிண்ட் அடிக்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஃபேஷன். இட் ஜஸ்ட் என்ன பண்றோம், ஒரு சொல்யூஷன், ஒரு சப்ளை பண்ணி ப்ராடக்ட் ரெடி பண்றோம். ஆனா உண்மையான ஒரு ப்ராடக்ட் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குற ப்ராடக்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுல நீங்க போடுற அந்த டைம், அந்த மைண்ட்ஸ் தான். இன்னொன்று என்னன்னா, குழந்தைங்க வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது இந்த சட்டைக்கு இந்த பேண்ட் மேட்ச் ஆகுமா, இதுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. திடீர்னு கீழே டே வாடா கிரிக்கெட் விளையாட போலாம், அங்கேருந்து ஒரு சத்தம் வரும்போது இவன் டக்குன்னு கபோர்டு ஓப்பன் பண்ணி 2 டக்குன்னு ஒரு பேண்ட் ஒரு இப்படியே போட்டுட்டே ஓடுவாப்ல. வெளில போய் கண்ணாடி பார்க்க கூட டைம் இருக்காது. ஆனா மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சில கலர்ஸ் இருக்கு, தட் கலர்ஸ் வில் கோ வெரி வெல் வித் ஆல் கலர்ஸ் ஆஃப் ஜீன்ஸ், ஆல் பாட்டம்ஸ். லைட்டுக்கு டார்க் தான் போடணும், டார்க் லைட் தான் போடணும், இல்லை லைட் கலர் ஜீனுக்கு யூ கேன் வியர் லைட் கலர் டிஷர்ட். தேர் ஆர் கலர் பிரில்லியன்சஸ் இருக்கு. அதை மேட்ச் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து குழந்தைங்களுக்கு அப்ரூவ் ஆயிரும். பர்ஃபெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக அவுட் சோர்ஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்தேன்னு சொன்னீங்க. யூ டோல் யூ ஹேட் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன நீங்கள் பண்ணீங்க? ஸோ சேலஞ்சஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அது வந்து பல சேலஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. இந்நாள் வரைக்கும் சேலஞ்சஸ் இருக்குது தான். டெஃபினட்டாக. ஸோ சேலஞ்சஸ்ங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து யூ கான் கம்ப்ளீட்லி பி அவே ஃப்ரம் த சேலஞ்சஸ். அது வந்து நடக்கிற வாய்ப்புகள் கிடையாது. பட் ஒரு சேலஞ்ச் வரும்போது அதுக்காக நீங்கள் எடுக்கிற மெஷர் தான் வந்து உங்களோட ஆக்சுவல் பிஸ்னஸோட இதுக்கான ஒரு ஹெல்த்தி பாத்வேவாக அமையும். ஸோ சிம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எங்களோட சேலஞ்சஸ் நிறைய பார்த்தோம். நாங்கள் சேலஞ்சஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனு, அப்ரூவல்ஸு, இந்த மல்டிபிள் லெவல் ஆஃப் ஸ்க்ரீனிங்காக இருந்தாலும் சரி, சேலஞ்சஸ் நிறையவே பார்த்தோம். ஏதாவது ஒன்று பண்ணுவோம், வேறு ஏதாவது நடக்கும், ஸோ ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நான் இதுக்கு எல்லாமே டிசைட் பண்ணி நான் யோசிச்சது என்னென்னா, நம்ம ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும். சிஸ்டம் எப்படி நம்ம பாடி ஒரு சிஸ்டமில் ஒர்க் பண்ணும், நம்ம இந்த நைட் தூங்கணும், காலையில் எழுந்திரிக்கணும், அந்த ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி நாம் ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்ஸ் நான் இதை விட்டு தூரம் போகிறேங்கிற அர்த்தம் கிடையாது. சிஸ்டம்ங்கிறது நான் வந்து இதை விட்டு தூரம் போகிறேங்கிறது, சிஸ்டம்ங்கிறது நான் இதை வந்து எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டேங்கிறது தான் அர்த்தம். கரெக்ட். ஸோ நான் இனிஷியலாக ஒரு சிம்பிள் லெவலில் ஒரு இஆர்பியில் இன்வெஸ்ட் பண்ணேன். அந்த இஆர்பி எனக்கு என்ன பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து எந்த லெவலில் எங்கெங்கே செக் பாயிண்ட்ஸ் வைக்கணும், எப்படி கொண்டு போகணுங்கிறது புரிய வச்சது. ஸோ அந்த சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி என்னோட கல்ச்சரை மாற்றினேன். இந்த கல்ச்சரோட இம்பேக்ட் தான் வந்து இன்றைக்கி என்னோட ப்ராடக்டோட குவாலிட்டி. சரிங்களா, இந்த கல்ச்சரோட இம்பேக்ட். ஸோ நாம எல்லா பக்கமும் நம்மளாலவே இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் கிடையாது. திருப்பூர் ஜென்ரலா சொல்லுவாங்க, காலையில எந்திரிச்சு காலையில் நிட்டிங்ல இருப்பாங்க, சாயந்தரம் டையிங்ல இருப்பாங்க, திடீர் ஸ்டிச்சிங் பார்த்துட்டு இருக்காங்க. சொல்றதுக்கு கெத்தா இருக்கும், ரொம்ப கெத்தா இருக்கும், சொல்றது கெத்தா இருக்கும். பார்க்க பயங்கர பிஸிப்பா. அவனுக்கு ஃபோன் பண்ணா அவன் இங்க இருக்கிறதே இல்லப்பா, அவன் அங்க காங்கேயத்துல இருக்கான், இப்போ இங்க அவினாஷிக்கு வந்துட்டான், இங்க மங்களத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிறது சொல்றது நல்லா இருக்கும். ஆனா அலையிறது எவ்வளவு கஷ்டங்கிறது வந்து அலைஞ்சாதான் தெரியும். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து டே 1 பண்றதுக்கு நல்லா இருக்கும், டே 10 ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா இதையும் நீங்க டே 100 இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறப்போ வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். டே 1 நீங்க பண்றது வந்து யூஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ அதுக்கான சிஸ்டத்தை நீங்க செட் பண்ணும்போது நம்மளோட ஒர்க் வந்து ரொம்ப ஆட்டோமேட்டடா போகும். நாம இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சரியா. ஆனா ஒரு சிஸ்டம்க்கு நாம தேவைப்படலாம், ஆனா சிஸ்டம்க்கு நாம தேவைப்பட மாட்டோம். வெரி ட்ரூ. அது செட் ஆயிருச்சுன்ற போது அது நம்ம டியூன் பண்ணிட்டோம். அது அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணும். இதுதான் நடக்கணும் அப்படின்னா இதுதான் நடக்கும். ஸோ என்னோட டியூனிங்ல நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட ஆஃபீஸோட இதுல வந்து நான் ஒரு கார்மெண்ட்டை கொடுத்து தப்பா தையின்னு சொன்னாலும் தப்பா தைக்க வராது. செட் ஆயிடுச்சு நல்லா.
நல்லா செட் அதாவது இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது எப்படின்னா எங்களோட ஒன் சாம்பிள் சொல்யூஷன் நாங்கள் பண்ணோம். அதாவது எந்த கார்மெண்ட் பண்ண ப்ரீ ப்ரொடக்ஷன் சாம்பிள் ஒரு சாம்பிள் கம்பல்சரி நடக்கும். அந்த சாம்பிளை பார்த்து அந்த சாம்பிளே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது என்ன வரப்போகுது, என்ன மாற்றம் வரும். அதாவது ஒரு கார்மெண்ட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கைக்கு போகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் சாம்பிள் ரெடி ஆயிடுச்சு எங்கள் கையில். புரிஞ்சது. கன்சியூமர் கைக்கு போக 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஆகும். 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்க கார்மெண்ட் இட்ஸ் லைக் ட்ராவலிங் டு த ஃபியூச்சர் தான். கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சரை பார்க்குறோம். அந்த கார்மெண்ட் 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்து வச்சுட்டோம், இதுதான் கார்மெண்ட்டு. ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதை வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அந்த ஃபாலோ அப்பில் வந்து நடுவில் சேலஞ்சஸ் வந்து 50% ஆஃப் த சேலஞ்சஸ் அங்கேயே எங்களுக்கு கட் ஆயிடுது. இது முதல்ல எப்படி இருக்குன்னா, திடீர்னு பிரிண்டிங் அடிச்சுட்டு திடீர்னு பிரிண்டிங்காரர் கால் பண்ணுவார், வீடியோ காலில் வருவார். சார் பாருங்க சார், கலர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க சார். அந்த கலர் அந்த வீடியோ காலில் பார்த்து அந்த அவசரத்தில் நம்ம ஓகேன்னு சொல்லிடுவோம். பீஸ் தைச்சு முடிஞ்சு கைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும், இந்த கலருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளம் வந்து அந்த ஒன் சாம்பிள் சொல்யூஷன்ல எங்களுக்கு நடக்காது. ஸோ கார்மெண்ட் நல்லா இருக்கு, அங்கே நல்லா இல்லை அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த கார்மெண்ட்டுக்கு போயிடுவோம். என்ன ஒர்க் ஆகுதோ அது இதை வச்சே நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். ஸோ ஹீஸ் ஃப்ரம் பெங்களூர். நான் இனிஷியல் டைம்ஸில் அதாவது ஒரு 10 years 7 years பேக்கில் வந்து நமக்கு தான் திருப்பூர்காரங்களுக்கு எப்படி ஃபோன் வரும்னு தெரியாதா, கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். சார் நெட்டிங் முடிஞ்சிங்க சார், சார் அது இருக்குங்க சார், இது இருக்குங்க சார். ஃபோன் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அவன் வந்து ஐடியில் இருக்கான், அவனுக்கு ஃபோனே வராது. கூட உட்காந்து கெஃபேல உட்காந்துருக்கோம். அவன் டக்குன்னு நான் எடுக்கிறேன், ஆன் பண்ணுறேன், இதை கொண்டு போய் அங்கே போடுங்க, இதை கொண்டு போய் இங்கே போடுங்க. அவன் பயங்கரமாக சம்பாதிப்பான் போல அப்படின்னு 2 வாட்டி கேட்குறான். எவ்வளோ நான் டர்ன் ஓவர் பண்ணுவேன், ஃபோன் பேசிகிட்டே இருக்க, என்னென்னமோ சொல்கிறேன். ஏன்னா அவனுக்கு அந்த லாங்குவேஜ் புரியாதுல்ல. ஹில் திங்க் வி ஆக்சுவலி டூயிங் a big thing. சொல்ல போனால் நம்மளோட அவன் நிறைய பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவன் நம்மளை பார்த்து பயங்கரமாக இதாக என்வி ஆவான். அப்புறம் அவன்கிட்ட கேட்குறான், நானும் உன்ன மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம். நான் சொல்கிறேன், வேண்டாம், இது உனக்கு புரியாது, ஃபோன் பேசுறதை வச்சு நீ முடிவு பண்ணாத, இது வேற அது வேற சொல்லிக்கிட்டே இருக்கேன். 2-3 வாட்டி மீட் பண்ணுறோம். இதே மாதிரி அவன் மீட் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஒரு வாட்டி ஒருத்தர் 1000 பீஸ் ஆர்டர் தராரு. டக்குன்னு ஃபேப்ரிக் எடுக்க சொல்கிறேன், 3 நாள் டிஸ்பேச். அவன் கேல்குலேட் பண்ணுறான், என்கிட்ட கேட்குறான், ஒரு 1000 பீஸ்னா ஒரு பீஸ்க்கு உனக்கு எவ்வளோடா நிற்கும் ஒரு கார்பரேட் ஆர்டரில்? சரி, ஒரு 50 rupees நிற்கும்னு வச்சுக்கோயேன். ஒரு 50 rupees அப்போ 3 days 50,000. அந்த 3 days பண்ணுற ப்ரெஷரில் நமக்கு வந்து எதாவது வந்துட்டா கூட பயமாக இருக்கும். 3000 செலவு பண்ணியிருப்போம் நாம. அந்த ப்ரெஷர் அவ்வளோ எடுப்போம். அது மெடிக்கலாக நமக்கு எதாவது எஃபெக்ட் ஆகுமான்னு கூட தெரியாது, அவ்வளோ ப்ரெஷர் எடுப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு வாட்டி எனக்கு கேட்டு பார்க்குறான். நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் 3 வாட்டியுமே சொல்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அப்படி நீ ஆரம்பிக்கணும்னா நீ பிராண்டா மாறிக்கோ, இல்லை ரீசெலர் ஆறி. இங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்காங்க, நீ கொடுத்து வாங்கிக்கோ, நீ வந்து உன்னோட பிராண்டை போட்டு பண்ணிக்கோ. நானும் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி திருப்பூர்ல வந்து ஃபேக்ட்ரிலாம் ஆரம்பிச்சு வீடெல்லாம் வாடகைக்கு பிடிச்சி எனக்கு கால் பண்ணுறாப்புல. எங்கே இருக்க? நான் இந்த தாராபுரம் ரோட்டில். அப்படியே நேரம் இந்த ஏரியாவுக்கு வானேன். எதுக்கு அங்கே வரணும்? சும்மா வா சொல்கிறேன். போய் பார்க்குறேன், வீட்டில் உட்காந்துருக்கான். யார் வீடுறா அது? வேலையை விட்டுட்டேன். எதுக்குடா வேலையை விட்டேன்? நானும் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லை, நானும் பையர்லாம் பிடிக்க போகிறேன். நானும் பையரே ஒன்றும் பிடிக்கல, என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன். கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், ஒரு மேனேஜர் போட்டிருக்கேன், 20 சீட் போட்டேன். தென் அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஹி ஸ்டார்டட் கிரிப்பிங். ஐயோ ரொம்ப டஃப்பாக இருக்குங்க, என்னங்க இவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. நான் தான் சொன்னேன்டா, இந்த ஃபோன் எடுக்கிறத வச்சு வராதுன்னு. ஸோ வெளியே பார்க்கும்போது இட் சீம்ஸ் வெரி ஃப்ளாஷிங். பார்க்கும்போது கெத்தாக இருக்கும், இவ்வளோ ஃபோன் பேசுகிறேன். போலீஸ் பீப்புளோட நம்மளோட வந்து ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் சில டைமில். சண்டேஸ் இருக்காது, சாட்டர்டேஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதை பார்த்து இங்கே வந்துட்டு தென் திரும்ப ஐடிக்கே போயிட்டாப்ல. எல்லாத்தையும் கொடுத்துட்டு லீவு எல்லாமே இருக்கு, எல்லாமே அங்கே கிடைக்குங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கே பணம் பண்ண முடியும், பட் நாட் அட் த காஸ்ட். நீங்கள் வெளியில் பார்க்குற மாதிரி கிடையாது, இங்க வந்தாதான் தெரியும். ஆமா இங்க வந்தாதான் தெரியும். சோ அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி if a proper system is there, people can enhance it. When I started, I used to receive calls, a lot of calls. WhatsAppல வரும், approvals வரும், நிறைய இருந்துச்சு. I used to receive. But honestly சொல்லணும்னா டுடே என்னோட கால் லாக் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் 10 to 15 கால்ஸ் தான் இருக்கும் ஒரு நாளைக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் டாக்கிங். 8 year சிஸ்டம் என்ன கொண்டு வந்திருக்குன்னா 10 to 15 கால்ஸ் இருக்கும். 15 கால்ஸில் எப்படி இருக்கும்னா இட்ஸ் நாட் அபவுட் எனிதிங் பெரிய பிஸ்னஸ். நான் கஸ்டமர்ஸ் கூப்பிட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு, ஒரு ஃபீட்பேக் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பர்சனல் ஏதாவது பேசுகிற மாதிரி இருக்கும், அப்படியே தான் இருக்குமே தவிர ஒர்க் பற்றி பேச வேண்டிய இருக்கு. அதான் ஒரு இன்டர்வியூவில் கூட கோபி என்ன சொல்லுவாங்கல்ல, ஒரு பிஸ்னஸ் மேன் கூட இருந்தேன், ஒரு நாள் கூட கொஞ்சம் 2 hours இருந்தேன், ஒரு ஃபோன் கூட வரல. அவர் சொன்னாரு, நான் 2 weeks இல்லைனா கூட ஃபோனே வராது. ஏங்க நான் எல்லா சிஸ்டமும் எல்லாம் பார்த்துக்கும். ஸோ அதுதான் தட் இஸ் தி
ட்ரூ சக்ஸஸ். அந்த சிஸ்டம் தான் வந்து ஒரு அதாவது சொல்லுவாங்களே ஒரு பில்டிங் ஃபவுண்டேஷன் எல்லாம் கட்டவே முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஃபவுண்டேஷன் நீங்க போடுறது எவ்வளவு பலமா போடுறீங்களோ அவ்வளவு ஃப்ளோர் நீங்க ஏத்திடலாம். கண்டிப்பா. நீங்க 4 ஃப்ளோர் ஏத்திட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட 4 ஃப்ளோர் ஏத்திட்டீங்கன்னா 5ஆவது ஃப்ளோர் ஏத்தும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. ஒண்ணு ஷேக் ஆயிடும். இப்போ மந்த்லி வந்து எவ்வளோ யூனிட்ஸ் நீங்க டிஸ்பேட்ச் பண்ணுவீங்க அண்ட் எவ்வளோ ஸ்டோர்ஸுக்கு அக்ராஸ் இந்தியா நீங்க கேட்டர் பண்றீங்க? ஸோ எங்களோட மந்த்லி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 1.5 lakh garments per month. So which you are dispatching? No, that is the capacity that we have. Okay. ஓகேவா? நாங்க currently we are cracking around 1.2 lakh garments per month நாங்க dispatch பண்றோம். Good. Around 1.2 lakh garments we dispatch பண்றோம். அது போக வந்து we cater to around so எங்களோடது வந்து எல்லாமே direct stores ஒரு சிலது இருக்கு, direct stores இல்லாம through the distributor network இருக்கு, agent networks இருக்கு. ஸோ ரீட்டைலர்னு எடுத்துட்டிங்கன்னா எங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து அரௌண்ட் 2000 to 3000 ஸ்டோர்ஸில் இருக்கு, அவைலபிள் இருக்கு ஆல் அக்ராஸ் இந்தியா. ஸோ இதோட இந்த ஈகோ சிஸ்டம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போ காமன் லேமேன் இப்போ வாட்சிங் அப்படின்னா சாதாரண வேறு பிஸ்னஸில் இருக்கவங்க அவங்களுக்கு புரியிற மாதிரி ரீட்டைலர் எப்படி, உங்கள்கிட்ட வர ஏஜென்ட்ஸ் எப்படி வராங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படி அப்பாயின்ட் பண்ணுறீங்க, ஸோ ஹவு இஸ் திஸ் ஈகோ சிஸ்டம் ஒர்க்கிங், இதை கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட சாய்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் த சிட்டிஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ எங்களோட ப்ராடக்ட் வந்து Tier 1, Tier 2 சிட்டிஸ்க்கு பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த Tier 1, Tier 2 சிட்டிஸோட மெயின் ஹோல்சேலர்ஸ் எப்படி இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அதில் வந்து எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேர் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டட் இன் செல்லிங் கிட்ஸ் வேர். ஓகே. அவங்க கிட்ட ஆல்ரெடி கிட்ஸ் வேர்க்கான மார்க்கெட் இருக்கும். தே வாண்ட் அ வெரி குட் கிட்ஸ் வேர் பிகாஸ் பேசிக் கிட்ஸ் வேர் பிராண்ட்ஸ் எல்லாம் வாங்கி சேல் பண்ணி தே மேக் மணி அவுட் ஆஃப் இட் பட் தே டோன்ட் மேக் அ நேம் அவுட் ஆஃப் இட் பிகாஸ் எல்லாமே ஒரு ரொம்ப எக்கனாமிக்கல் பிராண்ட்ஸ் இருக்கு, காஸ்ட் எஃபிஷியன்ட் பிராண்ட்ஸ்ங்கிற மாதிரி பண்றாங்க. பட் இட்ஸ் நாட் கோனா கிவ் them any name. கஸ்டமர்ஸும் திரும்ப கேட்டு வர கஷ்டம். ஸோ அந்த இது இல்லாதப்போ தே சர்ச் ஃபார் பிராண்ட்ஸ் தட் ஆர் ஆக்சுவலி ஒர்க்கிங் குளோபல் லெவலில் அவங்களோட தாட் ப்ராசஸ் இருக்கணும், அது சேம் டைம் டொமஸ்டிக் லெவலுக்கான வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கு. அந்த பிராண்ட்ஸ் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் கஸ்டமர்ஸ். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்கவங்களுக்கு தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட்டே பண்ணுறோம். ஸோ அந்த கஸ்டமரோட என்ன மாதிரி நீட் இருக்குது. ஸோ இஃப் த கஸ்டமர் இஸ் காஸ்ட் எஃபிஷியன்ட் ப்ராடக்ட்ஸ் டீல் பண்ணுற கஸ்டமர் இருந்தால் நாங்கள் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிடுறோம், ஆர் ப்ராடக்ட் இஸ் நாட் இது ஃபார் யூ பிகாஸ் ரொம்ப சீப் ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல, வி மேக் அ ப்ராப்பர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கேயே இது பண்ணுறோம். ஸோ இதில் ஜாயின் ஆகி ஆகிறதுல தான் வந்து நெட்வொர்க் பில்ட் ஆகிறது. ஓகே. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் நீங்கள் கஸ்டமர்னு சொல்கிறது ஜஸ்ட் டு கிளாரிஃபை, ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லையா, ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் டேக்ஸ் அ மேஜர் சங்க் ஆஃப் யுவர் ப்ராடக்ட். இப்போ ஒரு லெட்ஸ் சே ஒரு ஆந்திரா அப்படின்னா ஆந்திராக்கு ஃபுல்லாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்களா இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ஜோனுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்களா? டிபெண்ட் பண்ணுது. சி இஃப் த வால்யூம் இஸ் எப்படி இருக்குங்கிறது. ஒரு சில இடத்துல வந்து ஃபுல் ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க. அதே ஒரு சில இடத்துல வந்து சிட்டி வைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ பாம்பே மாதிரி பெரிய சிட்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிட்டி வைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் கரெக்டாக. ஒரு சிட்டிக்கு எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க? ஒரு சிட்டிக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ தட் யூ டோன்ட் பிரிங் எனி கிளாஷ். we don't bring any clash. That's good actually. So we don't work on any monopoly basis அப்படிங்கிற ஒர்க்ல பண்றது இல்ல. ஆனா எங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து எங்க கூட ரொம்ப நாளா இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், we don't want to cause any problems to them. Got it. ஸோ ஒரு எங்களை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எங்கள் பிராண்டை சப்போர்ட் பண்ணவங்கள நாங்கள் இப்போ கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். வெரி நைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர், தென் கம்ஸ் தி ஹோல்சேலர், தென் கம்ஸ் த ரீசெல்லர்ஸ் ஆர் ஹோல்சேலர்ஸ். ரீசெல்லர்ஸ், ஹோல்சேலர்ஸ்லேருந்து ரீசெல்லர்ஸ் வராங்க. ஓகே. டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஹோல்சேலரில் சூப்பர் ஹோல்சேலர்ஸ் இருக்காங்க. ஓகே. டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க வந்து ஸ்டாக் ஆர் ப்ராடக்ட்ஸ் ஆர் சம் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்ட ரீசேலர் நெட்வொர்க்ஸ் இருக்கு. ஸோ தே ஜஸ்ட் கிவ் அ பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. தே டேக் இட் டுவர்ட்ஸ் த ரீசெல்லர்ஸ். தே ஒர்க் ஆன் கமிஷன் பேசிஸ். ஆமாம். ரீசெல்லர்ஸ் தே டேக் இட் டு ரீட்டைலர்ஸ். ஓகே. ரீட்டைலர் நெட்வொர்க் போகுது. அங்கே ரீட்டைலர்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணுறாங்க. அண்ட் எல்லா ரீட்டைலர்ஸ்க்கும் ஒரே விஷயம் தான், நம்ம ப்ராடக்ட் ரேக்கில் வந்துருச்சு அப்படின்னா வந்து அட் அ டைம் 8 கலர் 5 கலர் ஒட்டுக்கா வித்துருது. ஓகே. ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கிறதுனால தே கீப் ஸ்டாக்கிங் அப் ஆர் ப்ராடக்ட்ஸ். அண்ட் ஆர் ஃபோர்காஸ்ட் அண்ட் டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி we have designs. Every month we launch around 30-40 catalogs. Okay, nice. Of all varieties. Round neck, half a collars, everything. Polos எல்லாமே லான்ச் பண்றதுனால ஆல்ரெடி ஸோ அவங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ அதனால அந்த ரீட்டைல் நெட்வொர்க் போகுது, அங்கிருந்து கன்சியூமர் போகுது. காட் இட். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டரும் வாங்குறாங்க, ஹோல்சேலர்ட்டையும் போகுது, ரீட்டைலருக்கும் நீங்கள் டேரெக்டாக கொடுக்குறீங்க.
டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிட்டி சிட்டி. ஆமா. எப்படி அவங்களுக்கு ரீச் பண்ண முடியும். மேபி அந்த ரீட்டைலருக்கு ஒரு சர்விங் இல்ல, அவங்களே உங்ககிட்ட டேட்டா வந்திருக்காங்க, there's no distributor to reach them அப்படின்னா நீங்க கொடுக்குறீங்க. இப்போ தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க வந்து ஹோல்சேலர் நெட்வொர்க் வந்து கொஞ்சம் வீக் தான். ஓகே ஓகே. ரீட்டைலர்ஸோட நெட்வொர்க் ஸ்ட்ராங். ஏன்னா பெரிய பெரிய ரீட்டைலர்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு. ஒரே ஸ்டோர்ஸ் ஒரு 10 ஸ்டோர் 15 ஸ்டோர் வச்சிருப்பாங்க. ஒரே ஊர்ல வந்து அந்த ஸ்டோர் தான் கடை. நம்ம கடை ராசியான கடை மாதிரி அந்த ஒரே கடை தான். அவங்க தான் இது. அவங்க எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டைலர்லாம் எதுவுமே கிடையாது. டேரக்டா உள்ள வரணும். டேரக்டா அவங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் பாக்குறாங்க, ஒரு ஒன்ஸ் பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ரீஃபில்லிங் நம்ம ப்ராடக்ட்ஸ் போயிட்டே இருக்கு. காட் இட். ஆல்ரைட். இப்போ நம்ம வந்து இப்போ anyone who wants to start a business with you அப்படின்னா எப்படி பண்ணலாம்? It's a very simple matter. So we are here, we are in the industry past 8-10 years இருக்கும். இந்த பிக் பென் பிராண்டுங்கிறது லாட்ஸ் ஆஃப் ஹோல்சேலர்ஸ்லாம் வராங்க. ஸோ அதே மாதிரி யூ கேன் அப்ரோச் அஸ். ஸோ என்ன ப்ராடக்ட் வேணும், இஃப் யூஆர் கோயிங் டு செட் அப் ரீட்டெயிலாக ஹோல்சேலாங்கிறது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் அப்ரோச் அஸ் பேஸ்ட் ஆன் த ஏரியா. இஃப் சர்டன் ஏரியாஸ் வி ஹேவ் டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க், நாங்கள் அவங்கள ஜாயின் பண்ணி விடுவோம். சர்டன் ஏரியாஸ் இஸ் ஃப்ரீ. ஸோ யூ குட் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு லான்ச் இட் ஆல்சோ, டு டேக் அவர் பிராண்ட் தேர் ஆல்சோ. ஸோ அது கூட ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த பிராண்டுக்கு நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் சேல் பண்ணலாம். அது இல்லை நான் என்னோட பேஸில் நான் D2C பண்ண போகிறேன் அப்படின்னா D2Cக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் சர்டன் டிசைன்ஸ் தான். நாங்கள் ஆஃப்லைன் பிராண்ட்ஸ் தான் நாங்கள் வெரைட்டிஸ் கேட்லாக்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறோம். D2Cக்கு அதே மாதிரி தான். நாங்கள் நிறைய பிராண்ட்ஸ்க்கு வி கேட்டர் தேர் நீட் லைக் திஸ். ஸோ யூர் ட்ரைங் டு சே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை திங்ஸ் ஹியர். நீங்கள் உங்கள் பிராண்ட் இல்லாமல் D2C பேஸ்ட் ஒரு ஆஃப்லைன் பேஸ்ட் வேறு எந்த பிராண்ட்ஸ் வந்தாலும் நீங்கள் பண்ணி தரீங்க, பண்ணி கொடுக்குறோம். ஓகே. பேஸ்ட் ஆன் த குவான்டிட்டி அந்த ப்ரைஸ் கரெக்டாக செட் ஆகும்போது நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். பிகாஸ் இட்ஸ் எங்களோட நாலேஜ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்டீஸில் வி புட் ஆல் த குவாலிட்டி இன் இட். ஸோ ஒரு புதுசாக எங்கேயோ போய் நீ தான் பேட்டர்ன் செட் பண்ணணும், அதெல்லாம் அந்த டென்ஷன் இருக்காது. புரியுது. ஸோ எல்லாமே கிட்ஸ் வேர்னா இது கரெக்டாக இருக்கும். கிட்ஸ் வேர் எங்ககிட்ட எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் யூ ஹேவ் டு கம் வித் த டிசைன்ஸ். காட் இட். நல்ல டிசைன்ஸில் வந்தால் பண்ணி நான் ஏன்னா மேஜர் பிராண்ட்ஸ்க்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். இது எப்படி இருக்குன்னா எந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸும் இல்லாமல் ஒரு ஓன் பிராண்டே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ராயல்டி கட்டல ஒன்றும் பண்ணல. இதே நீங்கள் மற்ற இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, ஒரு காஃபி ஷாப் வைக்கணும்னா ஒரு காஃபி ஷாப் பிராண்ட் இருக்குன்னா ஒரு ராயல்டி கட்டணும் 5 lakhs. அது ஒன்று பெரிய பெரிய பிராண்ட்ஸ்னா 25 lakhs வரைக்கும் போகும் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்கு. அண்ட் இட்ஸ் அ பிரிக் அண்ட் மோட்டார் மாடலில் ஓடும். இவ்வளோ ஸ்டாக் வைக்கணும், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. இப்போ உங்ககிட்ட வரும்போது அவங்க பிராண்டும் செஞ்சு வாங்கிக்கிறாங்க. And at the experience of a person who's got like 30-40 years of experience. Correct. உங்க family lineage ல இருந்து சொல்றேன். Correct. So it's very easy for them to launch. It's very easy for them to launch. Start small and scale. நிறைய பேர் launch பண்ணி they have got a good success, good response also. Very good. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றவங்க வந்து when they starting a brand, how can they plan their finances? So finances-ங்கிறது it acts as a very important part of our business. நிறைய பேர் சொல்லுவாங்க வெறும் ஃபினான்சஸ் மட்டும் பார்க்கணும், இல்லை வெறும் இது அந்த மாதிரி இல்லை. ஃபினான்சஸ் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட், ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபினான்சஸ் எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியல் லெவல்லே பிளான் பண்ணிக்கணும். இஃப் யூ ஆர் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் மணி, யூ ஹேவ் டு டிவைட் இட் இன்டு சர்டன் பார்ட்ஸ். ஸோ எங்கே அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும். கரெக்ட். பிகாஸ் இப்போ நான் ஒரு ஸ்டோர் செட்டப் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஒரு பெரிய ஸ்டோர் போடுறேன், நான் ஒரு ரீட்டைல் கடை போடுறேன். ரீட்டைல் கடைக்கு வந்து இன்டீரியர் டிசைனிங் எல்லாமே தேவைப்படும் தான் இன்டீரியர். ஆனால் ரொம்ப செலவு பண்ணிடக்கூடாது. அதில் மொத்தமாக அதுலேயே போட்டுட்டு இங்கே சம்பளம் கொடுக்குற கூட காசு இருக்காது ஒரு மாதத்துக்கு கழிச்சு இது பண்ண. ஏன்னா ஒரு ஜென்ரலாக சொல்கிறது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ஒரு ஃபைனான்சஸ் ஹோல்டு பண்ணுறதா இருந்தால் ஒருத்தங்க வெளில வராங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ் என்னென்னா ஒரு வருஷம் உங்கள் பிஸ்னஸில் 0 சேல்ஸ் இருந்தாலும் ஒரு வருஷம் நீங்கள் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கோ அதை பண்ணுறதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. சரி, ஒரு ஆள் வேலைக்கு வச்சுருக்கீங்க, 1000 ரூபா சம்பளம், 10,000 ரூபா சம்பளம் மாதம் அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபா கையில் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. யூ ஆர் நாட் கோன் எக்ஸஸ் தட் 1 lakh கம்ப்ளீட்டாக. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. 1 லட்ச ரூபா வச்சுட்டிங்கன்னா அந்த என்ன விஷயம் எப்படி இருக்குன்னா நீங்கள் பிளான் பண்ணும்போது நீங்கள் கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ராடக்ட்டை வந்து நான் டிசைன் பண்ணுறது ஒரு இதில் இருக்கும். மேனுஃபேக்சரிங்கில் ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் பிளாக் ஆகி நிற்கும். ஸோ அது மேனுஃபேக்சரிங் இருந்துட்டு தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே ஸ்டாக் முடியும் போது அந்த உள்ளே வரணும். கரெக்ட். பைப்லைனில் இருக்கணும். ஸோ ஸ்டாக்ல ஒரு அமௌண்ட் இருக்கணும். அது போக பார்ட்டிக்கிட்ட கஸ்டமர்கிட்ட ஒன்று இருக்கும். கஸ்டமரோ நம்ம ஷோரூம்லையோ எங்கேயோ ஒரு அமௌண்ட் இருக்கும். இதெல்லாம் போக ஒரு அமௌண்ட் பேக்கப்ல இருக்கும். புரியுது. ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா திடீர்னு இன்னைக்கு திடீர்னு வெயில் அடிக்குதுங்க, உடனே மழை பெய்யும், ரெயின் கோட் விற்கணும்.
எடுத்து ஆகணும். நம்ம அதுக்கான ஒரு எமர்ஜென்சி அமௌண்ட் நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த பிஸ்னஸாலும் சரி, அதுவும் கார்மெண்ட் பிஸ்னஸ்ல இட்ஸ் டிசைன் சேஞ்சிங் பிஸ்னஸ். கிரெடிட் ரிச் இண்டஸ்ட்ரி, கிரெடிட் ரிச் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஆனால் அது டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட் தான். இன்னைக்கோட டேட்ல வந்து ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல பிராண்ட்ஸ் தான், அவங்க வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. ஓ நைஸ். தமிழ்நாடு திருப்பூர் பேஸ்டு இன்னர்வேர் பிராண்ட்ஸ் இருக்காங்க. அட்வான்ஸ் பேஸ்ல அட்வான்ஸ் போட்டால் தான் அவங்களுக்கு கூட்ஸ் வரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ தட் டிபெண்ட்ஸ் the way you grow the brand. the way you grow the brand. இப்போ ஜூடியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா they started in a very big scale. எல்லாம் இந்தியா ஃபுல்லாக ஸ்டோர்ஸ் இருந்து இப்போ நல்ல ஷட் டவுன் ஆகிட்டு இருக்கு டியூ டு ரிப்பீட்டட் ஸ்டைல்ஸ். எந்த பக்கம் போனாலும் ஒரே ஸ்டைல் தான் இருக்கு அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கு. ஒரு மாலில் போனால் எஸ்கலேட்டர் ஏற ஒன்று போட்டுருப்பான், இறங்குற ஒன்று ஒரே போட்டிருப்பான், லிஃப்ட்ல 5 பேர் ஒரே போட்டிருப்பாங்க. இதுதான் ப்ராப்ளம். இது அப்படியே நான் பிக் பன்ல என்ன கேட்கறேன் அப்படின்னா 1.5 lakh பீசஸ் பண்றீங்க. ஸோ இவ்வளோ வால்யூம் பண்ணும்போது டோன்ட் யூ சீ திஸ் அஸ் அ த்ரெட் ஸ்டோர்ஸ்ல சேல்ல? நாங்கள் வால்யூம் பண்ணுறோங்கிறது வந்து இட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, அந்த நம்பர்ஸில் எத்தனை டிசைன்ஸ் எத்தனை கலர்ஸ் இருக்குங்கிறது வந்து இட்ஸ் லைக் மோர் தென் 200-300 டிசைன்ஸ் இருக்கு அந்த குவான்டிட்டியில். ஓகே, 300 டிசைன்ஸ். வி ஆர் ஒர்க்கிங் ஆன் மோர் தென் இது 400-500 டிசைன்ஸ். இப்போ அதே 300 டிசைன்ஸ் ஜூடியோட்ட இருக்குன்னா they'll make around 30 lakh பீசஸ் 40 lakh பீசஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்க சொல்றது உங்களோட 1.5 lakh பீசஸ் வந்து அவங்களுக்கு 30 lakh பீசஸ் ஈக்குவல். யா, பிகாஸ் அவ்வளோ மாஸ் வால்யூம் பண்ணுவாங்க. நீங்க இந்த வால்யூம்க்கு இவ்வளோ வெரைட்டி கொடுக்குறோம். ஓகே, அத்தனை கலர்ஸ் இருக்கு, அத்தனை வெரைட்டி இருக்கு. ஸோ வந்து இப்போ ஒரு டிசைன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து அடுத்து மறுபடியும் பார்க்க முடியாது. அவ்வளவுதான். once it's gone. ஒரு பிரிண்ட் கூட நாங்க ரிப்பீட் பண்ண மாட்டோம். புரியுது. இந்த பிரிண்ட் இந்த டைம் நல்லா போச்சு, நெக்ஸ்ட் சீசன்ல மறுபடியும் போடலாங்கிற பாயிண்ட் கூட இடம் கிடையாது எங்க கிட்ட. போனா அவ்வளவுதான். ஒன்ஸ் முடிஞ்சது. ஸோ இந்த மாஸ் ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறப்போ, மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இன்னர்வேர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, மாஸ் ப்ரொடக்ஷன்ல பண்ணி தான் ஆகணும். அப்பதான் அந்த பிரைஸ் கொடுக்க முடியும். இன்னர்வேர்ல போய் ஒரே மாதிரி இருக்கு, நீ வெள்ளை பண்ணி போற நானும் வெள்ளை பண்ண போறேன்னு பேச முடியாது. இல்ல, நோ மிஸ்டர் அலி, என்னோட இது என்னன்னா ஐ கெட் யுவர் பாயிண்ட். பட் தட் இஸ் a static. இப்போ நம்மளது வந்து ரொம்ப டைனமிக் ஃபாஸ்ட் ஃபேஷன் பாய்ஸ் இப்படின்றக்குள்ள மாறிடும். அண்ட் ஒரே மாதிரி டிசைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது தான் ஐ வாண்டட் டு நோ. இப்போ இந்த ப்ராப்ளம் நாங்களும் ஃபேஸ் பண்ணோம். நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதம் கலெக்ஷன்ஸ் லான்ச் பண்ண இந்த மாதம் தான் டிசைன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதம் நாங்கள் ஒரு 30 கேட்லாக் 40 கேட்லாக் பிளான் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் 10 கேட்லாக் தான் டிசைன்ஸ் ரெடி ஆகும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம், எங்களோட டிசைனிங் டீமை வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆளுங்களை உள்ள போட்டோம். ஸோ வி ஹாவ் டிசைன்ஸ் 6 months பிஃபோர் இருக்கு. புரியுது. மே மந்த்ல என்ன வரப்போகுதுங்கிறது எங்ககிட்ட இப்பவே இருக்கு. எத்தனை டிசைன்ஸ் இருக்குங்கிறது 30 to 40 கேட்டலாக்ஸ் இருக்கு. 40 கேட்டலாக்ஸ்ல நாங்க R&D பண்ணிட்டு இருக்கோம். 40 கேட்டலாக்ஸோட இதுதான் பண்ண போறோங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஈச் கேட்டலாக் வில் ஹேவ் 8 colors. So you do the math. It's around 320 designs per catalog. Okay. So மொத்தமா 320 மொத்தமா. So இந்த quantity we are making in a month, it's not a இது. So it's a huge variety. It's a huge variety. அண்டு நம்ம ப்ராடக்டை ஒரு 4 பீஸ் 5 பீஸ் சொன்ன மாதிரி எங்கள் கன்சியூமர் என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஜஸ்ட் கம் எடுத்து ஒரு கார்மெண்ட்டை நவுத்தி பார்ப்பாங்க. ஒரு லைனாக 4-5 கலர் பார்க்கும்போது 4-5 கலர் லேபிள் மட்டும் தான் சேமாக இருக்குமே, 4 கார்மெண்ட் வித்தியாசமாக இருக்கும். புரியுது. இந்த கார்மெண்ட்டில் பிரிண்ட், இந்த கார்மெண்ட் எம்ப்ராய்டரி அப்படி இருக்கும்போது அந்த வித்தியாசமாக இருக்கும்போது they'll buy 4 garments. ஓகே, சரி. இந்த 4-5 கார்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமும் மறுபடியும் வந்து பார்க்கும்போது எந்த 4 கார்மெண்ட் வாங்கினாங்களோ அதை விட டிஃப்ரெண்டான கார்மெண்ட் தான் இங்க இருக்கும். Got it. It will not be available again. வரக்குள்ளே சேல் அவுட் ஆயிடும். ஸோ அந்த யூனிக்னஸ் வந்து நாங்க கொடுக்குறோம். Got it. So கன்சிஸ்டண்டா டிசைன்ஸ் it will be rotating. புரியுது. இல்லை, எங்களோட யூஎஸ்பி மெயின் என்ன அப்படின்னா, we work with one goal. எங்களோட ஹோல் விஷன் எதுல ஒன் கோல். அதாவது கஸ்டமர்கிட்ட சொல்லும்போது உங்ககிட்ட ஒரு பீஸ் தங்காத வரைக்கும் நான் வேலை செய்வேன். நைஸ். ஓகே. ஒரு பீஸ் நாங்கள் இப்போ 8 பீஸ் கொடுக்குறோம் ஒரு பாக்ஸில். ஏன்னா ஒரு ரீட்டைலர் எடுத்துட்டீங்க, ஒரு ஹோல்சேலர் எடுத்துட்டிங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்க 5 கலர் வித்துரும், 3 கலர் விற்கல, 2 கலர் விற்கல அப்படின்னா அதுதான் அவங்களோட மெயின் ப்ராஃபிட்டே. மார்ஜின் அங்கே நின்றும். புரியுது. அங்கே நின்றுச்சு அப்படின்னா அவங்க மறுபடியும் அதுல இருந்து இது பண்ணவே முடியாது. அவ்வளோதான், பயந்துருவாங்க. அது என்ன, ஏன்னா மொத்த காசு அதில் போய் நிற்குது. அந்த பெயின் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு ஃபேப்ரிக் எடுத்து போட்டு கட் பண்ணுறோம், அந்த துணி மிச்சமாய் விழுந்துச்சுன்னா அந்த ஃபேப்ரிக் எதுக்குமே யூஸ் ஆகாது. ஸோ அந்த பாயிண்ட்டை ஒர்க் பண்ணி எவ்ரி கார்மெண்ட் கடைசி கார்மெண்ட் வரை விற்கிற வரைக்கும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ 8 பார்க்க 7 கலர் நல்லா இருக்கு, ஒரு கலர் தானே ஏதோ ஒன்று போட்டு விடுங்க அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அந்த 8வது கலர் சாட்டிஸ்ஃபை ஆகாத வரைக்கும் அந்த கூட்ஸ் வந்து அப்ரூவ் ஆகாது. இந்த கேட்டலாகே அப்ரூவ் ஆகும். ஓகே, இதனால அந்த 7 கலர் ஹோல்ல இருக்கும். 7 கலர் ஹோல்ல இருக்கும். புரியுது.
இட் ஷுட் பி 8 யூனிக் ஸ்டஃப் ஸோ தட் ஓடிட்டே இருக்கும். ரீட்டைலர்ஸ்க்கு 0 ஸ்டாக். இது என்ன பண்ணுவோம், ஆஃபீஸ்க்கு தினமும் வரும்போது ஒவ்வொரு கேட்டலாக் பார்ப்போம். சடன்லி ஒரு கேட்டலாக் ஒரு கார்மெண்ட் வி டூ ஆல் ஒன் பீஸ் சாம்பிள் எல்லாமே ஃபஸ்ட்டே பண்ணிடுவோம். இருந்தாலும் வெரி ரேர் ஒகேஷன்ஸில் பார்ப்போம். திடீர்னு ஒரு பிரிண்டிங்கில் பார்க்கும்போது அப்பப்போ ரவுண்ட்ஸ் போகிற பழக்கம் இருக்குது. போய் பார்க்கும்போது பிரிண்டிங் பார்க்கும்போது இந்த பிரிண்ட்டு பார்த்த மாதிரி வரல, ஸோ வி ஷுட் ஆட் சம்திங் எல்ஸ். ஸோ அதை அப்கிரேட் பண்ணுவோம், ஆன் ப்ராசஸில் அப்கிரேட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஒரு நம்ம செலவு பண்ண போகிறது என்னமோ ஒரு அமௌண்ட் பண்ண போகிறோம், ஆனால் அதோட இம்பேக்ட் பெருசாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை பார்த்து நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால எங்களோட கார்மெண்ட்டோட ஹியூஜ் வின் ஃபார் ரீட்டைலர்ஸ் அண்ட் ஆல் தி பீப்புள் ஹூ டீல் வித். That's true. நிக்காது கார்மெண்ட் ஸ்டாக் எதுவும் நிக்காட்டி they'll be making good money. So sustainability ரொம்ப ஒரு ஃபேன்சியான வேர்டு, எல்லா பக்கமும் இருக்கிறது இப்போ, வெரி ஹை யூஸ்ட் வேர்டு இப்போ. how is that in your domain? Sustainability is an important factor. So நான் வந்து அதுக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. ஆனா சஸ்டைனபிலிட்டி எங்கே பண்ணணும் எங்கே பண்ணக்கூடாதுங்கிறது இருக்கு. ஓகே. ஸோ அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ கார்மெண்ட்ல நிறைய பேர் சஸ்டைனபிள் கார்மெண்ட்ஸ் பண்றாங்க. நிறைய பாலிஸ்டர் பிளெண்ட் பண்ணி பிளாஸ்டிக் பெல்லட்ஸ் ரீசைக்கிள் பண்ணி பண்றாங்க. பட் அந்த ஃபேப்ரிக்கோட நேச்சரை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நேச்சுரல் காட்டன் ஃபேப்ரிக் கொடுக்குற மாதிரி கம்ஃபர்ட் கொடுக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுகிற மெயின் குவாலிட்டிஸ் கம்ஃபர்ட் தான் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த பாலிஸ்டர் பிளெண்டட் இருக்கும்போது ப்ரீத்தபிலிட்டி கம்மியாகுது, ஃபேப்ரிக்கோட லைஃப் கம்மியாகுது, வாஷஸ் ரொம்ப இதாகுது. ஸோ வந்து காட்டன் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கோட மார்க்கெட்டோட இதில் வந்து காட்டன் கொடுக்குற கம்ஃபர்ட், காட்டன் கொடுக்குற நேச்சுரல் ஃபீலிங் வந்து எதுலையும் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஹீட் நல்லா அட்ராக்ட் பண்ணும் பிகாஸ் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ ஹீட் அட்ராக்டும் பண்ணும், ஹீட்டை ட்ராப்பும் பண்ணும், வெளியே விடாது. ஆமா, ஹீட் அட்ராக்ட் பண்றது வேற, ஹீட் ட்ராப் உடம்புல பண்ணும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு இன்னைக்கு தெரியாது. நம்ம ஃபியூச்சர்ல இருக்கும்போது நம்மளோட ஆர்கன்ஸ் ஒவ்வொன்றும் வந்து அன்னைக்கான ஹீட் ட்ராப்பிங் ப்ராப்ளம்னால அது ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லயும் அந்த ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் ஃபார் கிட்ஸ். மை ஓன் கிட்ஸாக இருந்தாலும் சரி, யாரோட கிட்ஸாக இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஸோ சஸ்டைனபிலிட்டியோட ரிசர்ச்சஸ் நிறைய போயிட்டு இருக்கு. பீப்புள் ஆர் நவ் கம்மிங் அப் வித் நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் வந்துட்டு இருக்காங்க. நான் பயோடெக்ல இருக்கும்போது வி யூஸ் டு ஒர்க் ஆன் ஸ்டஃப்ஸ் லைக் திஸ் ஆல்சோ. ஸோ எப்படி ஒரு பிளாஸ்டிக்கோட இது வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், ஒரு பயோ என்சைம் எப்படி கொண்டு வர முடியும், இந்த பயோ என்சைம் போடுறதுனால அந்த ஃபேப்ரிக்னால எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படிலாம் ட்ரை பண்ணோம். பட் இட்ஸ் ஆல் ஆன் லெவல் ஆஃப் R&D லெவல். ஆனால் நம்ம ஃபேப்ரிக்கோட லெவலில் சஸ்டைனபிலிட்டி பண்ணோம். There are numerous options. இப்போ எடுத்துட்டீங்கன்னா நாம இங்க பண்ணிருக்க இந்த நோட் புக்ஸ். ஓகே. So these notebooks, this is completely recycled. ஓகேங்க. Recycled from eco-friendly இது. So eco-friendly வரும்போது this is made from recycled paper, wood pulp எல்லாம் யூஸ் பண்ணி பண்றாங்க. ஃபேப்ரிக்கை பண்ணும்போது ஃபேப்ரிக்கை க்ரஷ் பண்ணி ஃபேப்ரிக் they used to make it as a bricks. Correct. There's a company in Europe called Fabric. Correct. I've seen that. Correct. So they make bricks out of fabrics. கண்டிப்பா. இன்னும் இந்த ஃபேப்ரிக் இன்னும் கிரஷ் பண்ணி பெல்லட்ஸா மாத்தி கான்கிரீட் மிக்ஸ்சர்ஸ் இருக்குல்ல, கரெக்ட், அதுல போடுறாங்க. அதுலயும் பண்றாங்க. ஸ்ட்ரென்த் ஆகுது. உண்மையை சொல்லணும்னா ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. கான்கிரீட் மிக்ஸ்சர்ஸ்ல போடும்போது இதோட லைஃப் நல்லா வருது, ஸ்ட்ரென்த் அதிகமாகுது, ஏர் பபிள் ட்ராப் பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த எல்லா இது இருக்கும்போது ஸ்ட்ரென்த் ஆகுது. ஸோ யூ கேன் கோ. ஸோ இப்போ எப்படி ஓஷனில் இருக்க பிளாஸ்டிக் எடுத்து நம்ம ஷூ கம்பெனிக்காரங்க அதை வந்து ஷூக்கு ரீசைக்கிள் பண்ணாங்க. ஷூவில் அவங்க வந்து கீழே இருக்க சோலுக்கு யூஸ் பண்ணாங்க. கரெக்ட். சோலுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன விஷயம் இல்லை, சோல் வந்து தாங்கணும், ஸோ ரப்பர் மிக்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ஆச்சு. ஸோ எங்கிருந்து எடுக்கிறோமோ அங்கேயே நம்ம சஸ்டைனபிலிட்டி பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அங்கிருந்து வேற எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். வேற வெர்டிகலுக்கே போடலாம், வேற வெர்டிகல் போடலாம். பட் ஃபேப்ரிக் பொறுத்த வரைக்கும் சஸ்டைனபிள் ரீசைக்கிள் ஃபேப்ரிக்ஸ் வந்து சொல்றதுக்கு சிஸ்டம்க்கு பார்க்கும்போது நாங்கள் வந்து கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது நான் வந்து ரீசைக்கிள் ஃபேப்ரிக் போடுறேன் அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த ஃபேப்ரிக் 2 வாஷ் தாங்கிறது பெரிய விஷயம். ஓகே. காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், ஆனால் ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் வராது. அண்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. காட் இட். ஸோ பிஃபோர் பையிங் இதெல்லாம் வந்து காமன் பையர்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் அவங்க புரிஞ்சுக்கணும். சஸ்டைனபிள் சேவிங் த நேஷன்ற பேர்ல எதையா ஒன்று பண்ணிட்டு இருந்தா அது இட்ஸ் டஃப். கண்டிப்பா யூ கேன் ஆக்சுவலி சூஸ் காட்டன் ஃபைபர். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல மேன்மேட் ஃபைபர்ஸோட டிமாண்ட் அதிகமாயிருச்சு. சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் டென்சில், பாலிஸ்டர், மொடால் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஹானஸ்ட்லி கம்ஃபர்ட் எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, கம்ஃபர்ட் எல்லாமே இருக்கு. பட் தீஸ் ஆர் அகெயின் ஹசார்டஸ் டு என்விரான்மெண்ட். இல்லை, ஆனால் ஒரு சில பேர் ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் சில ஸ்கின் டைப்ஸ்க்கு வந்து அது நல்லா ரியாக்ட் ஆகுது. ஆமா. ஐ மீன் ஈவன் மொடால் ஆர் டென்சில் அதோட அந்த சில்னஸ்
அந்த ட்ரேப்னஸ் அது 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 தர்ற ஃபீல்லாம் ஃபீல் குட் இனிஷியலாக தொட்டு பார்க்கறதுக்கு ஓகே வெரி குட். பட் ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணும்போது இப்போ இந்த ஏதோ ஒரு ஆர்டிகல் படிச்சேங்க, மொடாலோ விஸ்கோஸ்ன்னு நினைக்கிறேன் இன்னர் வேர் யூஸ் பண்ணி தே ஹேட் அ வெரி பேட் எஃபெக்ட். ஏன்னா டைரக்டா அது அட்டாச் பாடியோட அட்டாச் ஆகிறதுனால அந்த காட்டன் கொடுக்குற லைஃபும் இல்லை கம்ஃபர்டபிலிட்டியும் இல்லைங்க. இது தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சில்லா ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருக்கு. பட் அது ரியாக்ட் ஆகுது சர்டன் பாடி டைப்ஸ்க்கு, அது ஒத்து வர்றதில்லை. காட்டன் கொடுக்குற ஷேப், காட்டன் கொடுக்குற இது வந்து காட்டன் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். பாடிக்கு ஏற்ற மாதிரி. என்னடா நான் ஒரு வருஷத்துக்கு கழிச்சு லூஸ் ஆயிடுச்சு, ஒரு வருஷம் தான் அதோட லைஃப், 1.5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வருஷம் நம்ம அது ஷேப்லெஸ் ஆயிடும், என்னடா லூஸ் ஆயிடுச்சுன்னு யோசிப்போம். ஆனால் இது போடும்போது 2 வருஷம் போட்டாலும் உங்களுக்கு எதுவுமே மாறாது, இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்குறவங்க தான் கரெக்ட், நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்குறா நம்மளுக்கு செட் ஆக மாட்டோம். கரெக்ட். இது பேசிக் எக்ஸாம்பிள். ஸோ காட்டன் வந்து ஒரு வருஷம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்து வாங்கிட்டு நம்ம போயிடலாம். ஆனால் ஹெல்த் வைஸில் நம்ம காம்பன்சேட் பண்ணாமல் மறுபடியும் அடுத்து வாங்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. டெஃபினட்டாக. ஸோ ஏஐ வந்து இந்த இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு ரீஷேப் பண்ணிட்டு இருக்கு? பிகாஸ் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் போட்டு விளையாண்டுட்டு இருக்கு ஏஐ. நம்ம இண்டஸ்ட்ரி எப்படி ரீஷேப் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஏஐ வந்து இட் நீட்ஸ் லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் சொல்லணும்னா. எந்த விஷயத்துலனா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, D2C பிராண்ட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. தேசிய ஏஐல வந்து எனக்கு ஒரு கேட்லாக் சம்மர் கலெக்ஷன் கொடுத்துருங்க அப்படிங்கிறது. ஏஐல வந்து என்ன கலெக்ஷன் எப்படி எடுக்கணுங்கிறது டிசைட் பண்ண முடியல. ஏஐ வந்து கம்ப்யூட்டர் டேட்டாவை நம்புமே தவிர ஹியூமன் எமோஷன் என்னங்கிறது தெரியாது. ஸோ ஹியூமன் எமோஷன் இன்னைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் திடீர்னு வருது, என்ன ட்ரெண்ட் வரப்போகுது, இன்னைக்கு இது என்ன கேட்குறாங்க, கலர் வைஸ் என்ன மைண்ட் செட் இருக்கும், சில பேர் நம்ம ஊரில் என்ன இருக்குது அப்படிங்கிறது, அது வந்து அந்த விஷயத்தில் வந்து ஏஐ வந்து பண்ண முடியல. ஆனால் ஏஐ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்க நிறைய இடம் இருக்குது. இப்போ நாங்கள் மாடலிங் ஷூட்ஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு கார்மெண்ட்டும் நாங்கள் வந்து இங்கேருந்து பாம்பே அனுப்புகிறோம், டெல்லி அனுப்ப அங்கே ஒரு மாடலை போட்டு வச்சு ஷூட் எடுத்து அதை வந்து நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணி இது நடக்கிற ப்ராசஸ் நடக்கவே 1 வாரம் ஆயிடுது. கண்டிப்பாக. இன்னைக்கு காமர்ஸ்லேயும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மாடலை வச்சு ஷூட் எடுக்கிறாங்க, இல்லை அவங்க டேபிள் டாப் மட்டும் வச்சு ஷூட் எடுக்கிறாங்க. இதுலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு டைம் செலவாகுது. இன்னைக்கு இதை எப்படி மாற்றுது அப்படின்னா, ஏஐயில் ஜஸ்ட் ஒரு கார்மெண்ட்டை மேனிக்யூரில் போட்டு நீங்கள் ஷூட் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள், அதுவே ஒரு மாடல் உங்களுக்கு என்ன ஏஜ் மாடல் வேணும், எந்த இது வேணும். ஸோ இப்போ நான் வந்து கார்மெண்ட்ஸ் பண்ணுறேன், ஐ எம் மேக்கிங் அரௌண்ட் 200-300 டிசைன்ஸ். அதை வந்து 100 டிசைன்ஸ் மேபி லோக்கல், 100 டிசைன்ஸ் வில் பி மீடியம், 100 டிசைன் குளோபல் லெவலில் இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு டிஃப்ரென்ஷியேட் த ஷூட்ஸ். புரியுது. நான் லோக்கல் ஷூட்ஸ் லோக்கல் மாதிரி எடுக்கணும், குளோபல் ஷூட்ஸ் குளோபல் மாதிரி எடுக்கணும். மாதிரி மாடல் ஸ்கின் டோன் அது மாத்தி கொடுக்குது. புரியுது. தட்ஸ் a very huge thing. இதே நார்மலா இதோட பிராண்ட் ப்ரொடக்ஷன் மாதிரி போனோம் அப்படின்னா எவ்வளவு பட்ஜெட் கொடுக்குறது, அதுவே ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் ஆயிரும். அது கம்மனு. And the quantity you're doing is also very low. Yeah. அதாவது in terms of design சொல்றேன். Total 1.5 lakh pieces okay. But as you said, ஒரு 600 pieces ஒரு டிசைன் அப்படிங்கறபோது it's a very tight quantity. Yeah. அதுல நீங்க வந்து பிராண்டிங்க்கு லைவ் மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இல்ல டைம் கன்சியூமிங். இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும், உடனே பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த அவசரத்துல பண்ண முடியாது. கரெக்ட். அண்ட் நாம இருக்க இடத்துல இவ்வளவு நல்லா ஷூட்டும் பண்ண முடியாது. டெஃபினட்டா யூ ஹேவ் டு சென்ட் டு பாம்பே ஸ்டுடியோ வேணும், ஒரு ப்ராப்ஸ் வேணும், எல்லாமே வேணும். ஏஐ வந்து இது எல்லாத்தோட வேல்யூம் ஈஸியா ரிப்ளேஸ் பண்ணிருச்சு. புரிஞ்சது. அண்ட் டிசைன்ஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் சின்ன விஷயங்கள்லாம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது வரும். அந்த வேலையெல்லாம் ஏஐ ஈஸியா எடுத்து பண்ணுது. ஸோ ஐ டோன்ட் சே ஏஐ இஸ் அ ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேன். ஏஐ வந்து ஒரு பெனிஃபிட், ரெண்டுக்கும் நடுவில் இப்போ ஒரு நல்ல ஒரு இதில் போயிட்டு இருக்கு. நான் ரீசெண்டாக வந்து ஸ்டார்ட் அப் டிஎன் ஈவென்ட் போயிருந்தேன். அங்கே ஷான் மெண்டஸ்ன்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருந்து மீட் பண்ணியிருந்தேன். ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் வந்து திருப்பூரில் லான்ச் பண்ணியிருக்கானுங்களாம். அதாவது they named a few companies, பெரிய நேம்ஸ் தான். அந்த ஹியூமனாய்டு ரோபோட் இப்போ என்ன பண்ணுதுன்னா, இப்போ தைக்கிறாங்கன்னா தைக்கிற அந்த டீட்டெயிலை வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். அந்த அந்த மிஷினுக்கு ஃபீட் பண்றாங்களாம். லைக் சே இப்படி தான் துணி எடுக்கணும், ஓவர்லாக் இது, ஃபேட் லாக் இது நான் தைக்கிறாங்க தெரியுமா டெய்லர், அதை ரெக்கார்ட் பண்ணுதாமா. இட்ஸ் அண்டர் டெஸ்டிங் ப்ராசஸ். இப்போ அது ரெக்கார்ட் லைவ் ஃபீட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஆஃப்டர் சர்டன் டைம் அது வந்து உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிருமா. இந்த லேர்னிங் ஃபேஸ். ஆமா, எப்படின்னா நாங்க ஒரு புது டெய்லர் கொண்டு வந்தோம்னா நிப்பாட்டை வச்சு கத்து கொடுப்போம், அதுக்கு 1 மாசம் போயிடும். அந்த இது பண்ணிட்டு இருக்கு இப்போ. இது இப்போ ரோபோ பண்ணிட்டு அது இப்போ பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ஐ டோன்ட் நோ ஹவ் த கேம் வில் சேஞ்ச். தட்ஸ் a huge revolution actually. ஹியூஜ் ரெவல்யூஷன். ஏன்னா ஒரு டெய்லர் வந்து ஒரு கட்டிங் மிஷினை ஒரு இதாக யூஸ் பண்ணா, ஒரு வேற ஒரு பட்டி போடுற கூட நான் அந்த இதில் போட்டால் பட்டி போட்டு கொடுத்துருச்சு மிஷின்ஸ், அதெல்லாம் இருந்தால் கூட ஏன் டெய்லர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஆப்ரேஷனாக பண்ண முடியாது. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பேனல் எடுத்து அதை ஃபுல் ஃபினிஷ்ட் கார்மெண்ட்டாக ஸ்டிச் பண்ணி வெளியெடுக்கிற வரைக்கும் பண்ணுறீங்க.
And they're telling they have deployed somewhere around ஒரு 300-400 ரோபோட்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனியில் வந்து 10-15 மொத்தமாக 300-400 ரோபோட்ஸ் போட்டிருக்கானுங்க டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஈகோ சிஸ்டம். கரெக்ட். பிரிண்டிங்னா பிரிண்டிங்கில் எவ்வளோ, ஸ்டிச்சிங்கில் எவ்வளோ, எம்ப்ராய்டரியில் எவ்வளோ, அப்படி போட்டாங்க அப்படின்னா சைனா மாதிரி டார்க் ஃபேக்டரி ரெடி ஆயிரும். யூ நீட் நோ ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸே தேவைப்படாது. நீங்க அந்த சைனா அந்த வீடியோ பாத்தீங்களா, அந்த ஓவன் மில்ல பாத்தீங்கன்னா எவனுமே இருக்க மாட்டான். டார்க் ஃபேக்டரி ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ஒரு ஹியூமன் இருக்க மாட்டான். லட்சக்கணக்கான ஸ்பிண்டில்ஸ் ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்தா இட்ஸ் ஹேப்பனிங். ஆமா, ஏஐ வந்து அது ஒரு. ஸோ இப்போ உங்ககிட்ட வர்ற பிராண்ட் ஓனர்ஸ் ஹூ வாண்ட்ஸ் டு ஒர்க் வித் யூ, இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில ஜிஎஸ்எம்ங்கிறது வந்து ஒரு ஃபேன்சி வார்த்தை. அதை வந்து ஜிஎஸ்எம்னு அப்படியே கொண்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு பாய்ஸ் கார்மெண்ட்டுக்கு இந்த ஜிஎஸ்எம் இருந்தால் போதும், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இஸ் குட் டு கோ வித் அப்படின்றது உங்க சஜஷன் என்னென்ன இருக்கு? ஜிஎஸ்எம் வந்து ரொம்ப காமன் வேர்ட் ஆயிடுச்சு. ஜிஎஸ்எம் இஸ் வெரி காமன் வேர்ட். நிறைய பேருக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா ஜிஎஸ்எம் இஸ் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் தான். ஸோ மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்கு. இதுதான் ஜிஎஸ்எம் இஸ் வெரி ஒரு ஒரு சிம்பிள் வேர்டில் ஒரு லேமனுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன் ஜிஎஸ்எம். ஸோ ஜிஎஸ்எம் எல்லா ஒவ்வொரு கார்மெண்ட்டும் நம்ம இத்தனை லட்சம் கார்மெண்ட் பண்ணுறோம், எல்லா கார்மெண்ட்லையும் கரெக்டாக ஜிஎஸ்எம் இருக்கான்னு ஒவ்வொரு கார்மெண்ட்டையும் வைத்து கிழிச்சு பார்த்துட்டு இருந்தோம், ஒரு கார்மெண்ட் விற்க முடியாது. எந்த கார்மெண்ட் விற்க முடியாது. ஸோ ஒரு ரீட்டைலர் வராங்க, அவங்க எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் அவங்களோட ஏரியா, இஸ் இட் வெரி ஹியூமிட், இல்லை இஸ் இட் வெரி கோல்டு, இஸ் இட் வெரி மாடரேட் டெம்பரேச்சர் இருக்கா, எப்படி அவங்களோட ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஜிஎஸ்எம்ங்கிறது வந்து இட்ஸ் த திக்னஸ் ஆஃப் த ஃபேப்ரிக். ஸோ ஃபேப்ரிக்கோட திக்னஸ். இப்போ ஒரு சில ஃபேப்ரிக் இட் மே ஃபீல் திக் பட் இட் டோன்ட் ஹேவ் தட் மச் ஜிஎஸ்எம். ஒரு சில ஃபேப்ரிக் இட் வில் ஃபீல் தின் பட் இட் வில் ஹேவ் ஜிஎஸ்எம். ஓகே. ஸோ இந்த ஜிஎஸ்எம்ங்கிறது திக்னஸ்ங்கிறத விட நெருக்கம் எவ்வளோ இருக்கு, ஒவ்வொரு யான் ஃபைபர் நடுவில் இருக்க நெருக்கம் தான் இந்த ஜிஎஸ்எம். டெக்ஸ்சர் தான் இந்த இதுதான் ஜிஎஸ்எம். ஸோ இப்போ நெருக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஜிஎஸ்எம் கம்மியாக இருக்கும். நெருக்கம் கம்மியாக இருக்கும்போது ஜிஎஸ்எம் கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும், இது பிரீத்தபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே. அந்த கேப் பிட்வீன் த ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கும்போது அந்த பிரீத்தபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே. கேப் பிட்வீன் த ஃபைபர்ஸ் ரொம்ப க்ளோஸ் நிட்டடாக இருக்கும்போது பிரீத்தபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ இஃப் யூ ஆர் லிவிங் இன் அன் ஹியூமிட் ஏரியா யூ வாண்ட் ப்ராப்பர் பிரீத்தபிள் ஃபேப்ரிக்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐ வுட் சஜஸ்ட் யூ கோ ஃபார் 170-180 ஜிஎஸ்எம் ஃபேப்ரிக்ஸ். போதும் கிட்ஸ்ங்கிறப்போ தட் இஸ் த வெரி குட் ஃபேப்ரிக். யூ டோன்ட் கோ பிலோ தட். அது கீழே 160 ஜிஎஸ்எம் நல்ல ஃபேப்ரிக்ஸ் இருக்கு, 150 ஜிஎஸ்எம்ல நல்ல ஃபேப்ரிக் இருக்கு. பட் இன்னைக்கோட மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு காட்டனை பேஸ் பண்ணி 150-160 ஜிஎஸ்எம் சஜஸ்ட் பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ஃபேப்ரிக்ஸ் வந்து 140 வரைக்கும் இன்னர் வேர்ஸே வருது. 150 வரைக்கும் இன்னர் வேர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவுட்டர் வேர்ங்கிறப்போ கொஞ்சம் ஜிஎஸ்எம் வச்சா வேணும். இஃப் யூ ஆர் லிவிங் இன் அ மாடரேட் கிளைமேட் ஜோன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் 200 GSM, 210 GSM. This is for the summers that I am talking. Okay. ஏன் அப்படின்னா இந்த 200 GSM இருக்கும்போது it will give you a crisp feeling. ஃபேப்ரிக் போடும்போது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்ப் ஃபீலிங் இருக்கும். நீங்கள் வந்து வாஷ் பண்ணி காய போட்டு எடுத்ததுக்கு அப்புறமும் அதில் வந்து அந்த ரிங்கிள்ஸ் அதிகமாக இருக்காது, ஒரு கிறிஸ்ப்னஸ் இருக்கும். நீங்கள் அயன் பண்ணுறதுக்கு ரொம்ப இந்த ஒர்க் இருக்காது. ஸோ இதெல்லாம் பண்ணலாம். So if it's in case of winters, you can go for GSM from 230 to 260, 280 வரைக்கும் போகலாம். India, the most part of the India that I am suggesting is 280 வரைக்கும் போகலாம். You are going to Kashmir அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப கோல்டு பிளேஸ் that is out of this இது அப்படிங்கிறப்போ வந்து அங்கே 300 GSM மேலே தேவைப்படும். நார்மலாக ஒரு ரீட்டைலர் செலக்ட் பண்ணும்போது உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போகலாம். சரி, ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் நல்ல நல்ல ஜிஎஸ்எம்ஸ் இருக்கு. ரவுண்ட் நெக்ஸ் இஸ் ஃபார் ஆல் டே பிளே, ஆல் டே ஸ்டடி எல்லாமே இருக்கும்போது ஒரு 180 ஜிஎஸ்எம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். போலோஸ் ஆர் ஃபார் சம்திங் தட் ஆர் ஸ்டேட்மெண்ட் தட் ஆர் யூ கோயிங் டு சம் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் எனிவேர், நீங்கள் ஒரு மெயின் ஏரியாவுக்கு போறீங்க. ஸோ ஒரு 200 ஜிஎஸ்எம் இருக்கும்போது நல்லா இருக்கும். ஃபால் நல்லா இருக்கும். இஃப் யூ ஆர் வியரிங் ஹூடிஸ்னாலே வந்து அந்த ஒரு இதுதான் அந்த ஹூடிஸ்க்கு தான் தனி மார்க்கெட். ஓவர் சைஸ்ங்கிறது அதுக்கு ஒரு தனி மார்க்கெட். ஸோ இதெல்லாம் யூ கோ ஃபார் 220-230 GSM. அந்த ஒரு ஹெஃப்டியான லுக் வரும். ஸோ எங்களோட ப்ராடக்ட்ஸும் இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். குட். நாங்கள் ஒரே GSM ஏன் கொடுக்க மாட்டேறீங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரே GSM கொடுக்கறது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானிங் கிடையாது. கண்டிப்பா எந்த ப்ராடக்ட் எந்த GSM கரெக்டோ அதை கொடுக்கறது தான் ப்ராப்பரான. அதாவது கிடைக்கிறதே நான் கொடுத்துட்டு இருக்கேன்றத இதுக்காண்டி சோர்ஸ் பண்ணி கொடுக்கறதா இட்ஸ் ட்ரூ ஒர்க்மேன்ஷிப். இப்போ அண்டர்வேர் நான் 200 GSMல கொடுத்தேன்னா யார் போடுவா? போட முடியாது. அதுக்கான GSM அதுதான். கண்டிப்பா 200 GSM இருக்கு. அப்போ திக்னஸ் நல்லா இருக்கு, இது லாங் லைஃப் வரும்னாலும் போட முடியாது. சர்வ் த பர்பஸ். இட் ஷுட் சர்வ் த பர்பஸ். இப்போ GSM வந்து நீங்க வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்கா பார்க்காம வாட் பர்பஸ் டஸ் இட் சர்வ்னு பார்த்தா எண்ட் யூஸ் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண வாட் பர்பஸ் சர்வ் பண்ணது பார்த்தா அந்த ப்ராடக்ட் நீங்க உங்க ஸ்டோர்ல வச்சா அது வந்து டக்குன்னு வித்துரும். ஆசம். ஸோ இவ்வளோ நாள் பிஸ்னஸில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இதுதான் நான் சம்பாரிச்சதுலேயே த டாப் எண்ட் அப்படின்னா வாட் யூ வாண்ட்? நான் சம்பாரிச்சதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஃபோன் பண்ணும்போது யார் நீங்கள் அப்படின்னு கேட்டிருந்த கஸ்டமர்ஸு
இன்னைக்கு அவங்க எனக்கு கூப்பிட்டு ஸ்டாக் எப்போ கொடுப்பீங்க, அடுத்த மாடல் எப்போ கொடுக்குறீங்க. ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கால் வந்துடும். இப்போ சம்மரோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு லாஸ்ட் மந்த்ங்கிறப்போ ஐ வாஸ் பிக்கிங் அப் லாட்ஸ் ஆஃப் கால்ஸ் ஃப்ரம் கஸ்டமர். ஐ வாஸ் பிக்கிங் ஆக்சுவலி சேல்ஸோட டீம் வேற இருக்கு. எனக்கு வந்து எவ்ரி 6 months கஸ்டமர்ஸ்ட்டு கம்பல்சரி ஒரு கால் வந்துடும். சீசன் சேஞ்ச் ஆகும்போது என்ன அப்கமிங் வரப்போகுது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ண போறீங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வர பிளான் இருக்கா. ஸோ எல்லாமே பேசும்போது அவங்க கால் பண்ணி நம்மகிட்ட கேட்குறாங்க. தே ஆர் வெரி ஈகர். ஸோ பிக் பென் இஸ் கம்மிங் அப் வித் சம்திங் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈகர்னஸ்ல அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஒரு 70-80% ஒரு ப்ராடக்டோட இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஸோ தே ஆர் வெரி ஈகர் டு பர்ச்சேஸ். ஸோ அவங்க கால் பண்ணும்போது அதான் கேட்குறாங்க. இது கேட்கும்போது எங்களுக்கு ஆக்சுவலி ஹாப்பியாக இருக்குது. ஸோ டைம் கால் பண்ணும்போது நாங்கள் கூப்பிட்டு கேட்கணும், சார் ஸ்டாக் இருக்குது எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அவங்க அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வெர்டிகல்ஸ் பண்ண போகிறீங்க, என்ன கலர்ஸ் இருக்க போகுது, என்ன பிரிண்ட்ஸ் இருக்க போகுது அவங்க கேட்க போகிறதில்ல. பிகாஸ் தே ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் தட் பிக் பென் இஸ் கோயிங் டு கிவ் தெம் த பெஸ்ட். அந்த கான்ஃபிடன்ஸ். ஸோ என்னென்ன வெர்டிகல்ஸ் வரப்போகுது. ஸோ இன்கேஸ் நாங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டோம், இப்போ வந்து சம்மர் வரப்போகுது, ஸ்லீவ்லெஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எப்போ வரும். ஸோ தே வாண்ட் டு பி ப்ரிப்பேர்ட். ஸோ எங்களோட ப்ராடக்ட் இந்த அடுத்த மாதம் வருது அப்படின்னா அந்த டைம் வேற யார்ட்டையும் ஆர்டர் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வராங்க. இன்னொன்று உங்களுக்கு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்குமே இந்த ஃபீட்பேக்ஸில் நல்ல ஹெல்ப் ஆகும். என்ன பண்ணணும், எது வேண்டாம், நம்ம நினச்சிருப்போம், ஓடும் நினச்சிருப்போம், அதை தாண்டி வந்து ஆக்சுவல் சர்வே அவங்க கொடுப்பாங்க. கரெக்டாக கொடுப்பாங்க. ஏன்னா அந்த டைம் வராது, இது வந்து நம்ம நினச்ச அளவுக்கு வராது. ஆமாம் எக்ஸிஸ்டிங் சர்வே அவங்க கொடுப்பாங்க. கரெக்ட். குட். ஸோ நெக்ஸ்ட் பிக் திங் D2C எப்போ? D2C வந்து நாங்கள் ஆரம்பிக்கலன்னு இல்லை, எங்களோட எக்ஸிஸ்டிங் பிராண்டு நாங்கள் பண்ண போகிறதில்ல. பிக் பென் இஸ் அ கம்ப்ளீட்லி ஆஃப்லைன் பிராண்டு. பிக் பென் இன்னைக்கு இந்த அளவு வந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஆஃப்லைன் நெட்வொர்க். ஓகே. ஸோ அது வந்து நான் அது D2C கொண்டு போனேன்னா இட் ஒன்ட் டூ ஜஸ்டிஸ் டு மை ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ். ஸோ அவங்களுக்கானது தான். ஸோ வி ஆர் ஒர்க்கிங் இன் அ D2C வெர்டிக்கல். ஒரு 4-5 D2C பிராண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து பண்ணி கொடுத்தோம். ஸோ எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு D2Cயோட மார்க்கெட் எப்படிங்கிறது. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. இந்த டோட்டல் டிஃப்ரெண்ட் பால் கேம். அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வர மாதிரி அப்சைட் டவுன், மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, அதே மாதிரி தான் வித்தியாசம். ரெண்டு ஒண்ணு தான், ஆனா வித்தியாசம். ஆமா, அப்படிங்கிற parallel universe. It's a parallel universe. We are working on it. We are yet to launch our D2C brand. Okay. கூடிய சீக்கிரத்தில் அந்த D2C பிராண்ட் லான்ச் ஆயிரும். தட் இஸ் ஆல்சோ ஆன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வேரோட கம்ஃபர்ட் பேஸ் பண்ண மார்க்கெட்டோட இருக்க நிறைய பெயின் பாயிண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். ஐ விஷ் யூ டு த பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கார்மெண்ட் பிராண்ட்? எனக்கு பிடிச்ச கார்மெண்ட் பிராண்ட்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து ரேர் ரேபிட்னு சொல்லி ஒரு பிராண்ட். அதான் போட்டிருக்கீங்க. போட்டிருக்கீங்க. I'm one of the supporters of Indian makes because இந்தியாவில் எத்தனையோ பிராண்ட்ஸ் நம்ம பண்ணாலும், நீங்கள் எத்தனையோ விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் திருப்பூரில் எத்தனையோ பிராண்ட்ஸ் பண்ணாலும் எல்லாம் வெளிநாட்டு கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சே தவிர அதே மாதிரி ஒரு பிராண்ட் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு இதே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை உடைச்சாங்க ரேர் ரேபிட். ரேர் ரேபிட் இஸ் அ வெரி ஹியூஜ் கம்பெனி. அவங்க வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ்க்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க, நிறைய ஆர்டர்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. தேர் ஒன் ஆஃப் த லீடிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன் இந்தியா. வெளியில் தெரியுது, வெளில தெரியுது. ரேர் ரேபிட்ங்கிற பேரில் தேர் ஒர்க்கிங் ஆன் இட். இட்ஸ் a very beautiful thing. அது எனக்கு பிடிச்சதே அவங்களோட பிராண்ட் ஸ்டோரி தான். ஓகே. They are Indian and they take it the way as Indian. They have started as Indian. Nice. பெரிய பெரிய பிராண்ட்ஸ் லூயி பிலிப்லாம் இருக்காங்க, அதெல்லாம் இந்தியன்ஸ் அக்வயர் பண்ணது தான். The brand was started by someone else but it was acquired by Indians. ஆனால் இது வந்து they started the story as Indians itself. Indian built for Indians. For Indians. For the world actually. For the world actually. Their designs are world class actually. கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபவுண்டர் லெட் மார்க்கெட்டிங், ஒரு ஃபவுண்டர் ஒரு வீடியோவில் அப்பேர் ஆகிறது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? இது எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து நம்ம ரொம்ப ஃபேன்சியான வேர்டு யூஸ் பண்ணுறோம், ஃபவுண்டர் லெட் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு. ஃப்ளிப்கார்ட் இருந்தாலும் சரி, அமேசான் இருந்தாலும் சரி, ஒரு டைமில் அமேசான் பாக்ஸஸில் ஆளுங்க படமும் அவங்க ஃபோட்டோவும் போட்டு பண்ண ஆரம்பிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ இவங்க வந்து செல்லர், அமேசானில் இவங்க செல்லர், திஸ் லேடி செல்ஸ் திஸ், இவங்க வந்து இந்த வீட்டில் காமன் மேன். என்ன உண்மைன்னா இந்த காமன் மேன் தான் அதுக்கு பின்னாடி இருக்காங்கிறது பெரிய உண்மை.
கண்டிப்பா. இன்னைக்கு எத்தனையோ பிராண்ட்ஸ் மாடல்ஸ் யூஸ் பண்ணி ஷூட் பண்றாங்க, பெரிய பெரிய பிராண்ட்ஸ். ஆனா வந்து அது அவங்களுக்கு செட் ஆகுது. ஆனா நிறைய பிராண்ட்ஸ் அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைச்சு அவங்க ஃபவுண்டர் மார்க்கெட்டிங்ல வராங்க. ஏன் அப்படின்னா ஃபவுண்டருங்கிறது வந்து என் குழந்தைய பத்தி நான் சொல்றது நல்லா இருக்குமா, வேற யாரும் சொல்றது நல்லா நம்ம சொல்றதை விட வேற யாரை யார் சொல்ல முடியும்? சொல்ல போயிரும், யார் சொல்ல போறாங்க. Definitely. நான் வந்து என்ன இருக்கோ, அதாவது வந்து குழந்தைங்கிறவ வந்து குழந்தைய வந்து பெருமையா மட்டுமே பேசுறது இல்லை, கண்டிப்பா. கண்டிக்கிற இடத்துல கண்டிச்சாவும் பெருமையா பேசுறது பெருமையா பேசும். Definitely, definitely. என்ன இருக்கோ அந்த உண்மையை வந்து இன்னைக்கு ஃபவுண்டர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது பாக்குறது மட்டும்தான் உண்மைங்கிறது இல்ல, தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஃபவுண்டர்ஸ் கிட்ட இருந்து வருது. வெரி ட்ரூ. இந்தியால ஒரு ஷூ பிராண்ட் இருக்கு, கல்லி லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அவங்களோட எவ்ரி ஷூவோட சோல் அந்த இதுல வந்து தே ஹேவ் அ ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் யார் இருந்து அப்படின்னா அந்த ஆர்டிசன், அந்த ஷூ ஹேண்ட் ஸ்டிச் ஷூஸ், அந்த ஸ்டிச் யார் பட்டாங்களோ அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ தீஸ் பீப்புள் ரெக்கக்னைஸ். இந்த ஐடியா யாருக்கு வருது? ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு வரது இல்லை, இந்த ஐடியா அந்த ஃபவுண்டர் வருது. ஏன்னா அந்த ஃபவுண்டர் வந்து அவங்க டீமை வந்து அந்த அளவுக்கு பார்க்குறாங்க, ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதில் இந்த 4 ஃபவுண்டர்ஸ் வெளில வரக்கூடிய ஒரு பெரிய இது, அதுக்கு இந்த பவர் இருக்கு ஃபவுண்டர். இது வெளியில் ஒரு ஏஜென்சி கொடுத்தீங்கன்னா ஓகே. அண்டர் வேருங்கிற பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னர் வேரில் பார்க்குறீங்க, ஜாக்கியை பொறுத்த வரைக்கும் இருக்கும், க்ரூஸோ, இவங்க எல்லாத்தோட மாடல்ஸ் இருக்காங்க, மேல் மாடல்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே 6 பேக்ஸ் இருக்கு. தே ஆர் வெரி குட் பில்ட். சரி, தேர்ஸ் அ பிராண்ட் இன் திருப்பூர், யூ won't even believe there's a brand which was ஃபார்மலி டெய்லர் அண்ட் சர்க்கஸ், இப்போ டேஷ் அண்ட் சர்க்கஸ்ங்கிற பேரில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாடி பாசிட்டிவ் க்ளோத்திங் இது பண்ணாங்க. அவங்களோட ஒரு போஸ்டர், ஒரு ஆடில் கூட 6 பேக் மாடலை பார்க்க முடியாது. ஓகே. அவங்க பிடிச்சது வந்து யார் யார் ஆக்சுவலி அந்த கார்மெண்ட் போட போறாங்களோ அவங்கள பிடிச்சாங்க. ரெகுலர் நார்மல் பீப்புள் எப்படி இருப்பாங்க? வெல் பில்ட், நார்மலா இருப்பாங்க. பாடி பாசிட்டிவ் க்ளோத்திங்கிறது ஒன்று உள்ள கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஃபவுண்டர் மார்க்கெட்டிங்கிறது இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இட் ஒர்க்ஸ் வெல். ஆமாம், ஏன்னா ஃபேஸ் வேல்யூ. ஏன்னா இது பழசு இல்லை. ஏன்னா அப்பா வந்து 30 years பிஃபோர் கடை வைக்கும்போது அப்பா கடைக்கு வந்து பேர் கிடையாது. பேர் அந்த டைமில் நாசர் பாய் குடோன், ஓகே, தாரிக் குடோன். புரியுது. ஸோ அங்கே கஸ்டமர்ஸ் வந்துட்டு அப்போ ஃபேஸ் வேல்யூக்கு தான் வந்தாங்க, அவங்களுக்காக தான் வந்தாங்க. வந்து பார்ப்பாங்க, எட்டி பார்ப்பாங்க. நாசர் பாய் இருந்தாருன்னா குடோனுக்குள்ள வருவாங்க, நாசர் பாய் இல்லைன்னா போயிடுவாங்க. புரியுது. அப்ப அப்படி இருந்தது, இப்ப வீடியோல மாறி இருக்கு. அதுக்கப்புறம் தான் பேருங்கிற சப்னா கார்மெண்ட்ஸ்ங்கிற பேர் வர வைக்கணுங்கிறது அதுக்கப்புறம் தான் வருது. அந்த டைம்ல வந்து நாசர் பை குடோன் தான் நம்பர் போர்டில் எழுதுறது, நாசர் குடோன் அப்படின்னு தான் எழுதுவாங்க. புரியுது. எல்லாரும் அதுதான் இந்த. ஸோ இது ஃபவுண்டர்ஸ் மார்க்கெட்டிங்கிறது வந்து இன்னைக்கு வந்த விஷயம் கிடையாது. இட் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃப்ரம் தி பிகினிங். நைஸ். பட் திஸ் இஸ் ஒர்க்கிங் திஸ் வே நவ. ஆமா, இப்போ வந்து இந்த டைம் இல்லை நம்மகிட்ட. டெஃபினட்டா. நம்ம ராம்ராஜ் வந்து அவர் பொட்டி எடுத்துட்டு போனாரு. ஓகே, பொட்டி எடுத்துட்டு எத்தனையோ மார்க்கெட்டிங் அவர் போனார். இன்னைக்கு ராம்ராஜ் இங்க உட்காந்துட்டு இருக்காரு. நான் ஸ்டார்ட் பண்ண போது அவர் தான் பொட்டி எடுத்துட்டு போவார். வெரி ட்ரூ. இன்னைக்கு ராம்ராஜ் அவரோட வார்த்தைக்காக வாங்குற எத்தனையோ பேர் இருக்காங்க. வந்தா போதும். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஐ திங்க் யூ என்ஜாய்ட் தி கான்வர்சேஷன். ஸோ பிக் பென்னோட விஷன், வாட் யூ ஹேவ்? பிக் பென்ங்கிறது ஒரு ஜஸ்ட் க்ளோத்திங் பிராண்டாக பார்க்க வேண்டாம். ஓகே. பிக் பென் ஒரு சைல்ட்ஹுட்டோட ஒரு அங்கமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஆர் விஷன் இஸ் குளோபலாக இருக்க எல்லா கிட்ஸோட எல்லா எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ்லையும் நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கணும். அவங்களோட ஒரு லவ்விங் மெமரியாக நாங்கள் இருக்க ஆசைப்படுறோம். தட்ஸ் நைஸ். ஸோ குட் பேஜ் இன் தேர் நோட்புக். ஒரு கார்மெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க, அது போக ஏன் இந்த பாட்காஸ்ட்? ஸோ கார்மெண்ட் பிஸ்னஸ் எப்போ போல் இருக்க மாதிரி அப்படியே போயிட்டே இருந்தது. அண்ட் எஸ் திருப்பூர்காரங்க நம்ம 4 பேர் ஒன்றா சேர்ந்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன பேசுவோம்னா பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு கேட்போம். நல்லாவே பண்ணிட்டு இருந்தாலும் ஆப்வியஸாக என்ன சொல்லுவோம், பெருசாக ஒன்றும் இல்லைங்க, படுத்துருச்சுங்க. அப்படிதான் அது ஒரு நார்மலாகவே அது ஒரு செட் ஆயிருச்சு நம்ம எல்லாத்துக்குமே. உண்மையை சொல்லவே மாட்டோம். ஆமாம். ஸோ அது இன்டெரக்டாக என்ன ஆகுதுன்னா உண்மையிலேயே நல்லா போகலையோ, இப்போ மார்க்கெட் டவுன் ஆகிட்டு தான் இருக்க போல, நல்லா இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள பயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா, பணத்தை போடுறதா, பிகாஸ் நம்ம பிஸ்னஸ் உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு போடுறதுக்கு ப்ராடக்ட்டுக்கு நம்ம எல்லாருமே 3 months பின்னாடியிலேருந்து வேலை செய்யணும். அதுக்கு பணம் 2 மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். விற்றக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு தான் பணம் கிடைக்கும். ஸோ ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் 6 மாதம் தான் டைமே, ரொட்டேஷன் டைமே 6 மாதம் ஆகுது. அவ்வளோ ஸ்ட்ரென்த், கெப்பாசிட்டி, ப்ராடக்ட் லான்ச் எல்லாம் பண்ணி நீங்கள் போகணும். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் யார்ட்டையாவது ஆல்ரெடி நொந்து போய் யார்ட்டையா போய் கேட்பீங்க, உனக்கு எப்படிரா போகுது அப்படின்னு. அவன் உடனே எடுத்தோன்னு சொல்லுவான், டேய் எல்லாமே 4 மாதம் ஆகுது, 5 மாதம் ஆகுதுன்னு சொல்ல நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எப்போவுமே இப்படியே இருக்கே, இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கும்போது அட்டெண்ட் பண்ண ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த BNI இதெல்லாம் அங்கங்கே போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும்.
சரி இதுவே நல்லா இருக்கே, இன்னும் நம்ம திருப்பூர் தாண்டி இருக்கு ஈவெண்ட்ஸ், சென்னை, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஈவெண்ட்ஸ், அதாவது நம்ம பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இல்லாமல் இந்த மைண்ட் செட்டு, பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் அவங்க எப்படி பெரிய பெரிய பிராண்ட்ஸை வந்து லான்ச் பண்ணி ஸ்கேல் பண்ணி கொண்டு போனாங்க அப்படிலாம் போய் பார்க்க போகும்போது அவங்க வேற ஸ்கேலில் வேற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மைண்ட் செட்டுக்கும் அவங்க மைண்ட் செட்டுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அதாவது அவங்க யாரையுமே காம்படிஷனாக பார்க்கறது இல்லை. they say he is not my competitor, he is a collaborator. இப்போ விஜய் அஜித் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, விஜய் வச்சு அஜித்துக்கு ஓடும், அஜித்தை வச்சு விஜய் கூடும். ஸோ இப்படி தான் அந்த அது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் விஜய்டா, நான் அஜித்ரா அப்படின்ற மாதிரி தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவலாக ஓடும், ஒருத்தர் வச்சு ஒருத்தர் வளர்ந்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் அங்கே இருக்க ஆண்டர்பிரினர்ஸுமே பேசிட்டு இருந்தாங்க. நம்ம வெளியே காம்படிட்டர்ஸாக நினைக்கிற ரெண்டு பேர் ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு, நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், நீ இதை பண்ணுறது தப்பு, நீ இப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு, நல்ல இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பண்ணுறாங்க. நமக்கு ஜெஃப் பெசோஸ் சரி, பில் கேட்ஸ் சரி, எடுத்துக்கோங்க, ஆமா மார்க் ஜக்கர்பர்க் சரி, எல்லாம் ஒரு டைம் உட்கார்ந்து பேசுறாங்க, போட்டு வச்சுக்கிறாங்க. இப்படிதான் இருக்குங்க. ஆனா நம்ம இது பாருங்க நண்டு கதை மாதிரி. ஸோ நான் யாரையும் பிளேம் பண்ணல, பட் நார்மலாவே இருந்தா கூட நம்ம we don't open upங்க. ஒரு க்ளோஸ்ட் ஜோன்லயே இருக்கும். சரி அங்க போய் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், இப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கிறாங்களே, சூப்பரா இருக்கே. ஸோ இதுக்கும் I'll tell you how podcast comes into picture, I'll tell you. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் போன எல்லா இடத்துலையுமே I saw the biggest names. குமாரவேல் சார், நேச்சுரல்ஸோட ஃபவுண்டர், வேலுமணி சார், தைரோகேர், சிவசங்கரன் சார், ஏர்செலோட ஃபவுண்டர், இவங்கெல்லாம் சாதாரண நேம்ஸ் இல்லை. இப்போது குமாரவேல் சார் இஸ் ஸ்டில் ரன்னிங், அந்த ஒரு 1000 ஸ்டோர்ஸை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க. இப்போ வேலுமணி சார் பார்த்துக்கிங்க 5000 crores கம்பெனியை சேல் பண்ணிட்டார் தைரோகேர். ஏர்செல் சிவசங்கரன் சார் ஈஸான வேற லெவல் அவர். இப்போ இவங்க ரெண்டு பேருமே கான்டென்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ் நான் காமனா பார்த்த ஒரு ட்ரைட் வந்து அந்த கான்டென்ட் மேக்கிங். அவங்கள்ட்ட நான் காசு இல்லையா, இல்ல அவங்கள்ட்ட என்ன இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, அதை எதுக்கு வந்து இதை பண்ணிட்டு இருக்கணும். இதை நம்ம ஊர்ல சொல்லும் போது என்னங்க வீடியோ, என்னங்க போட்டு என்னங்க வந்துட போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவங்க அதுக்குள்ள வராங்க, அதுக்குள்ள கான்டென்ட் பண்றாங்க, அதுக்குள்ள ஒரு மெனக்கெட்டு அதை ஒரு வேலையா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை இப்படியே வைப்போம், அப்படியே திருப்பூருக்கு வாங்க. இதை நம்ம டெய்லி பண்ணுற ஒரு விஷயத்தையோ, டெய்லி பண்ணுற ஒரு பிஸ்னஸையோ, இல்லை அவங்களோட ட்ரீட்ஸை தான் அவன் ஆக்சுவலி கான்டென்ட்டில் பேசுகிறாங்க. அவங்களா இருக்காங்க. நீங்கள் நேராக போனால் இப்போ வேலுமணி சாரை பார்த்தீங்க, இப்போ நேராக போனீங்க, இப்போ வேலுமணி சாரோட ஈவெண்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா, அவர் அந்த ரீல்ஸில் என்ன பஞ்ச் பேசுகிறாரோ அது நேரில் வரும். ரஜினி மாதிரி தான் பேசுவார். அப்படியே அந்த ரீல்ஸ்ல என்ன ஒரு கல்ச்சர் வந்து பில்ட் பண்ணி பேசுறாரோ, அந்த ஹசில் வந்து அப்படியே நீங்க நேரில் போனீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் ஒரு சின்ன கம்பெனி ஓனர் தானே, நான் ஒரு ஃபேக்டரி தானே வச்சிருக்கேன், நான் ஏன் வீடியோலாம் வரணும், எனக்கு என்ன நீட் இருக்கு. அப்படி யோசிக்கிறீங்க. அவங்களுக்கு அதுக்கு மேல பணம் பண்றதுக்கு என்ன நீட் இருக்கு. ஆல்ரெடி ரீச் த பினாக்கல். அவங்க போய் தொட்டு அங்க மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க பீஸ்ஃபுல்லா. அவங்க இனிமேல் ரீல்ஸ் பண்றப்போ என்ன இருக்கு. இப்போ பாருங்க 2.5 million ஃபாலோவர்ஸ்ல வந்து வேலுமணி சார் இருக்காங்க. சிவசங்கரன் சாரும் இஸ் டூயிங் குட். இவங்க இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணக்கு அப்புறமும் ஆஃப்டர் திஸ் ஏஜ் நியூ பிஸ்னஸ் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேலுமணி சார் கூட அந்த டென்டிஸ்ட் சம்மந்தமான ஒரு பிஸ்னஸ், ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸ் என்னமோ லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ 2.5 million ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி. அதுலேயே அவருக்கு என்கொயரி வந்து எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும். சிவசங்கரன் சார் இஸ் டூயிங் ஈக்குவலி குட். ஸோ இத்தனை பேர் கான்டென்ட் பண்ணுறாங்கன்னா, கான்டென்ட்ல விஷயம் இல்லாமல் யாரும் பண்ண போகிறதில்ல. அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். இப்போ இந்த கதையெல்லாம் வந்து இப்போ அவங்களா பேசுற அளவுக்கு நம்ம பீப்புள் பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க. இதே நான் இப்போ உங்களோட உட்காந்து உங்களோட கதையை நான் அன்கவர் பண்ண ட்ரை பண்றேன், ஸோ வாட்ஸ் யர் ஜர்னி நான் கேட்கும்போது நீங்க ஃப்ரீயா சொல்றீங்க. கரெக்ட். பிகாஸ் ஐ கேன் ரிலேட் டு யூ. நான் அதுல இருந்திருக்கேன், உங்க ஷூஸ்ல நான் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும் அது எவ்வளவு வலி, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும், என்ன மாதிரி ஏமாற்றப்பட்டிருப்போம், எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ when I talk in your shoes you can answer me. இதே வந்து நீங்களா பேசும்போது இட்ஸ் வெரி டஃப். அது நேச்சுரலா ஆர்டிகுலேட் ஆகாது, பேச முடியாது. இப்போ இவ்வளோ ஓப்பனா பேச முடியாது. திருப்பூர்ல உட்காந்து இவ்வளோ பேசுறது நாம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளோ தெளிவா திருப்பூரை பத்தி எவ்வளோ இது திருப்பூரை பத்தி பேச, நம்மளை பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. ஸோ ஐ ஃபீல் இவங்க தான் பேசணும், அவங்க தான் பேசணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க ஒரு சாதாரண யூர் நார்மல் ஒரு டேட், ஒரு மாம், நீங்கள் யூர் பர்சன் ஹூஸ் லிவிங் ஃபார் யர் ஃபேமிலி. உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இல்லாட்டி கூட நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலிக்கு ஹீரோ, நீங்கள் தான் உங்கள் ஸ்டோரிக்கு ஹீரோ. அப்படிங்கிறப்போ தட் ஸ்டோரி ஹேஸ் டு பி ஹர்ட் அவுட் சைட். அப்போ தான் பீப்புள் வில் ரெகக்னைஸ். ஏன்னா இல்லைன்னா இந்த ஸ்டோரி யாருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், அவங்களோட பேரண்ட்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, நோன் பீப்புள் அண்ட் தேர் காம்படிட்டர்ஸ், யார் யாருக்கெல்லாம் பெருசா எஃபெக்டே பண்ணாதோ அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஒரு பெருசா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி கொண்டு வாங்க, கண்டிப்பா நீங்க ஒரு பிரேக் த்ரூ பண்ணி கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாருக்கோ சொல்லி பாருங்களேன், இவனுக்கு இதான்பா, இது அவனும் பண்ணிட்டே இருப்பான்,
இதே தெரியாத ஒருத்தர் எங்கே இருந்தோம் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். டேய் சூப்பருங்க அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. நாங்கள் 60 இயர்ஸாக அப்பேரலில் இருக்கிறது வந்து எங்கள் லோக்கல் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இதே இப்போ வந்து நாங்கள் கான்டென்ட் பண்ணுறனால பீப்புள் ஹூ டோன்ட் ஈவன் நோ அஸ் கூட எங்களோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு எங்கள்கிட்ட பேசுகிறாங்க. கரெக்ட். எங்கள்கிட்ட ப்ரைஸ் வந்து எப்படி ஃபஸ்ட்டு பேசிட்டு இருந்த டோனே வேற மாதிரி இருந்தது. இப்போ எங்களை சூஸ் பண்ணி எடுக்க முடியுது. இந்த ஆர்டர் போதும், இந்த ஆர்டர் வேண்டாம். இதெல்லாம் கனவுல தான் நடக்கும். இதெல்லாம் கனவுல தான் நடக்கும். நேர்ல நடக்குது. நடக்கும்போது தேங்க் காட். ஸோ அண்ட் ஒன்னொன்னுங்க, ஒவ்வொருத்தையும் பேசும்போது எனக்கு ஒரு MBA மாஸ்டர் கிளாஸ் முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். See, now I listen to you. I listen to a lot of entrepreneurs. எனக்கு அதில் கிடைக்கிற லேர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இம்மன்ஸாக இருக்கும். இப்போ இன்னைக்கு என்ன இப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் 12:30 ஆகுது. இப்போ we are shooting the podcast right now, 12:30 at night. எனக்கு இந்த எனர்ஜி கிடைக்குதுன்னா ஐ ஃபீல் திஸ் இஸ் மீ. இது என் கூட ரொம்ப ரிலேட் ஆகிறனால நான் பிடிச்சி பண்ணுறேன். அண்ட் மோர் ஓவர் அந்த லேர்னிங் கிடைக்குது. யூ கெட் டு நெட்வொர்க் வித் பீப்புள். ஆல் திஸ் ஹேப்பன்ஸ் அட் அ குட் காஸ். ஸோ ஐ ஃபெல்ட் வை நாட் டூ திஸ். அப்படி தான் பாட்காஸ்ட்குள்ளே வந்தேங்க. ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ ஒரு ட்ரேட் ஷோ போடுறீங்க, ஒரு 2 lakhs 3 lakhs ஈஸியாக ஆகிடும். அப்போது அந்த ஈவெண்ட் அந்த டைமுக்கு உண்டான ஒரு ஈவெண்ட் தான் அது. இதே நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறீங்கன்னா இட் லிவ் ஆன் ஃபார் ஏஜஸ். லெட் மீ டெல் யூ ஒன் எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் ஒரு உங்களோட ட்ரீம் பையர் ஏதோ ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் மீட் பண்ணுறீங்க. ஹார்ட்லி உங்களை மாதிரி ஒரு 100 பேர் அவங்கள சுற்றி முடிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு 2 minutes 5 minutes கிடைச்சா பெருசு, அவங்க கார்டு கிடைச்சா லக்கு. இப்படித்தான் இருக்கும். ஒரு ட்ரீம் பையரா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய பர்சனாலிட்டியா இருக்கலாம், ஒரு ஆண்டர்பிரினர் இருக்கலாம். யூ லைக் ஹிம், யூ சா ஹிம், யூ மெட் ஹிம், கார்டு கிடைச்சிருச்சு. இந்த கார்டு எங்க போகும்னு நினைக்கிறீங்க? நீங்க உங்க கார்டை கொடுத்தீங்கன்னா அந்த கார்டு எங்க போகும்னு நினைக்கிறீங்க? நேரா குப்பைக்கு தான் போகும். ஹீல் ஹார்ட்லி ரிமெம்பர். இது இப்போ நீங்க ஒரு என்னதான் ஒரு பக்காவா பேசி கொடுத்தாலும் அவங்களுக்கு தேவையில்லைன்னா அவங்க போட்டுருவாங்க. இன்னைக்கு ஒரு கார்டோட வேல்யூ அவ்வளவுதான். இதே அந்த கார்டை வாங்கிட்டு அவங்க வாட்ஸ்அப்பில் இஃப் யூ கேன் சென்ட் சம் ஆஃப் யுவர் ஒர்க், ஏதோ ஒரு நான் சொல்கிறது இட்ஸ் நாட் ஒன்லி பாட்காஸ்ட்டுங்க, யூ மேக் எனி ஃபார்ம் ஆஃப் கான்டென்ட். ஒரு வீடியோவாக இருக்கலாம், ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்கலாம். நீங்கள் உங்களோட எக்ஸ்பர்டீஸை, உங்களோட வியூவை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்கன்ற ஒரு விஷயத்த, உங்களோட ஆக்சுவல் பிஸ்னஸாக இருக்கலாம், லைஃபாக இருக்கலாம், நீங்கள் டாக்குமெண்ட் பண்ண வீடியோவை கொடுத்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்ப்பாங்க. உங்கள்கிட்ட பார்த்தேன்னா சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. they will consider அட்லீஸ்ட் உங்க கூட ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்னா கொஞ்சமாவது பார்ப்பாங்க. என்னதான் சொல்றாங்க, what is he made of. ஆமா, அங்க அந்த அவசரத்துல பேச முடியல, கண்டிப்பா முடியாது. ஆனா இப்போ ஒரு இருக்கு, நம்மளை பத்தி நம்மளோட ஒரு ப்ரொஃபைல் தெரிஞ்சிருச்சு. நம்ம கான்டென்ட் பாட்காஸ்டே வந்து நம்மளோட ஒரு வெப்சைட் மாதிரி வச்சுக்கலாம். டெஃபினட்டா ஒரு ஸ்பீக்கிங் வெப்சைட். அப்போ அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டோ எதுவோ, நீங்க ஆப்வியஸா என்ன பண்ணுவீங்க, பையர் கண்டிப்பா உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும். நமக்கு ஃபாலோ பண்ண மாட்டான், ஏன்னா ஹீஸ் அ பையர். நம்ம என்ன பண்ணுவோம், சார் ஐ எம் காலிங் ஃப்ரம் பிக் பென், ஐ எம் ஆஷிக், ஐ மெட் யூ ஆன் தி ஈவென்ட் தட் டே அப்படின்னு சொல்லும்போது ஐ கைண்ட் ஆஃப் ரிமெம்பர் யூ, டெல் மீ மிஸ்டர் அலி அப்படின்பாங்க. இப்படிதான் இட் வில் வொர்க். பட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அவங்க கொஞ்சமாவது உங்களோட வீடியோ பார்த்துருப்பாங்க. அப்பதான் நாம மைண்ட்ல உட்கார்ந்திருக்க மாட்டேன். இல்லாட்டி அவங்களுக்கு we are just a passing cloud, just a nobody. லட்சம் பேரை பாக்குறாங்க, 100 எத்தனை பேரை பாக்குறாங்க நாளைக்கு. they will never stay on the mindங்க. so this will make sure ஏதோ ஒரு சின்ன ஒரு பதிவை ஏற்படுத்திடும். அண்ட் அந்த பதிவு வந்து லைட்டா அங்க ஒரு கான்டென்ட் பாக்குறாங்க ரிலேட் ஆகுது, இன்னொரு கான்டென்ட் பாக்குறாங்க ரிலேட் ஆகுது. அப்படி பண்ணும்போது உங்களை பத்தின ஒரு இமேஜ் வந்து அதை பில்ட் பண்ணிடும். அந்த இமேஜ் பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இட் will do the selling for you. ஒரு லீடு எப்படிங்க, உங்களுக்கு கோல்ட் ஸ்டேஜில் வரும், நீங்கள் பேசி சாம்பிள்ஸ் கொடுத்து கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது வார்ம் ஆகுது, தென் ஒரு டைம் எடுத்து அது க்ளோஸ் ஆகுது. இப்படித்தான் வந்து ஒரு லீடோட சைக்கிள் இருக்கு. இப்போ இந்த வீடியோ என்ன பண்ணிடும்னா அந்த கோல்டெல்லாம் எடுத்துட்டு விட்டுட்டு ஒரு ரெடி பண்ணி வார்முக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கன்வர்ஷனுக்கு நேராக வச்சிடும். நீங்கள் பேசினா கன்வெர்ட் ஆகும். கரெக்ட். தட் வில் பில்ட் தி அத்தாரிட்டி ஃபார் யூ. ஸோ ஒரு ட்ரேட் ஷோவில் நீங்கள் 2-3 lakhs கொடுத்து ஒன்ஸ் நீங்கள் பண்ணி ஒரு சேல் எடுக்கிறீங்க, பிஸ்னஸ் எடுக்கிறீங்க, அக்ரீட். அது ஒரே ஒரு இது 3 நாள் அது முடிஞ்சிருங்க. அண்ட் ஒன்னொன்னு யோசிச்சு பாருங்க, யூ வில் பி ஸ்டாண்டிங் அமாங் 100 பேத்துக்கு நடுவில் நீங்களும் காம்படிஷன் நடுவில் இருப்பீங்க. உங்களை நீங்க பண்ற அதே ப்ராடக்ட் ஒருத்தர் கூட பண்ணலாம். ஸோ ஆனால் கான்டென்ட்ங்கிறது ஓகே, லட்சம் பேர் கான்டென்ட் பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் when you search for NDI Apparels, founder of NDI Apparels, founder of Big Ben, அது ஒரு முகமது அலி தான். அப்படிதான் சர்ச் பண்ணுவாங்க. ஒரு முகமது அலி தான், ஒரு ஃபவுண்டர் ஆஃப் பிக் பென் தான் வரும், 100 பிக் பென் வராது. then itself you are there.
then itself you're there, அவ்வளவுதான். And it's going to stay for lifetime. That's true. Simple. ஸோ இன்னைக்கூட காலத்துல மக்கள் வந்து ரொம்பவே பிஸியா இருக்காங்க. they don't have time for they don't have lots of time. கண்டிப்பா. சரிங்களா? இப்போ இந்த பிஸி இருக்க ஸ்கெடியூல்லையும் எப்படி இவ்வளோ பெரிய பாட்காஸ்ட் பார்ப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க? டெஃபினட்டா வேலிடான கொஸ்டினுங்க. 100% ஸ்க்ரீன் டைமும் அட்டென்ஷன் டைமும் ரொம்ப சேலஞ்சிங் தான், கம்மி தான். டக்குன்னு ஸ்வைப் பண்ணிட்டு ஒரு கட்ட விரல தான் இப்படி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பீர் பைசப்ஸ் எடுத்துக்கோங்க, ராஜ்சம்மன் எடுத்துக்கோங்க, they shoot podcast straight for 2-3 hours. 2 hours கிட்ட பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஈவன் பிக் பாட்காஸ்ட் லைக் டைரி ஆஃப் அ CEO 2 hours 3 hours எல்லாம் they shoot. படம் பார்த்த மாதிரியே அவங்க லிட்டரலாக அவங்களோட எல்லாமே அதில் உள்ளே கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் உங்கள் பாட்காஸ்ட் பார்த்து நீங்கள் ஃபேமஸாக இருக்கு, we are not trying to become a celebrity. End of the day we are all businessmen. And we are all philanthropists. ஏதோ ஒரு வழியில் நீங்கள் you're trying to do something for children. அவங்க லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா you're trying to add some value, give something in return for the society. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒரு philanthropist-ஆ இருப்போம், நம்ம ஸ்டோரி வெளியே சொல்ல ட்ரை பண்ணுவோம். ஸோ அது யார் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளை தேடுறவன் கண்டிப்பாக பார்த்துருவான். பிகாஸ் அவன் தேடிட்டே இருப்பான். அப்போ உங்கள் கதை அவனுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவன் பார்க்காம விட மாட்டான். எல்லாரும் ஒரு படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண அவசியம் இல்லையே. டெஃபினட்டாக அது இல்லை. அண்ட் வாட் வி டூ இஸ், அந்த 2 hour பாட்காஸ்ட்ல த மோஸ்ட் பெர்ஃபார்மிங், த மோஸ்ட் வைப்ரண்ட் அந்த 1 minute 1.5 minute கட் பண்ணி தான் ஷார்ட்ஸை நம்ம போடுறோம். which will again redirect traffic to your whole podcast. அண்ட் இப்போ கொஸ்டின்ஸ் நாங்கள் டைம் ஸ்டாம்ப்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி பேசியிருக்கீங்க, ஃபினான்ஸை பற்றி பேசியிருக்கீங்க, பிராண்ட் பில்டிங்கை பற்றி பேசியிருக்கீங்க. ஒரு புதுசாக ஒரு பிராண்ட் ஆரம்பிக்க வரவங்க வந்து ஆஸ் யூ டோல்டு திருப்பூரில் வரலாம் 10 கம்பெனி ஏறி இறங்குன்னு சொன்னதை நான் அந்த கொஸ்டினை வந்து டைம் ஸ்டாம்பில் லிஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பார்க்க வர வியூவருக்கு அதுதான் வேணும் அப்படின்னா அவன் அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். டஸ் நாட் நெசசரி தட் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கணும் அவசியமே கிடையாதுங்க. ஸோ ஐ ஃபீல் பாட்காஸ்ட் இஸ் அ ஃபிலிம். நீ முழுசாக பார்க்குறியோ இட்ஸ் அப் டு யூ. பட் உங்கள் கூட ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, லெட்ஸ் இது ஒரு சினாரியோவே நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒருத்தர் கூட ஒரு 5 லட்சம், சரி 5 லட்சம்லாம் வேண்டாங்க, ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் தர போகிறீங்க. யாருன்னே தெரியாத ஒரு ஆள், அவங்கள பற்றி நம்ம நார்மலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஒன்று ஏஜென்ட்டை கேட்போம், எங்கள் நம்பி கடன் கொடுக்கலாமா, இல்லை ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள் அப்பாட்டையோ கேட்பீங்க, இவங்களை எப்படி டீல் பண்ணலாம், 1 லட்ச ரூபாய்க்கு சரக்கு அனுப்ப போகிறேன். வாட் இஸ் தட்? யூர் டூயிங் டியூ டெலிஜென்ஸ் பண்ணுறீங்க. அந்த டியூ டெலிஜென்ஸ் வேலையை இது பார்க்கும். அவன் மைண்ட்ல இருக்க பிரச்சனையை கிளியர் பண்ணி கொடுத்து யாருன்னே தெரியாத ஆள்ல இருந்து உங்களை ஒரு ட்ரஸ்டபிள் பர்சனா மாற்றி விட்டுரும். சிம்பிளா சொல்ல போனா 10 பேர்கிட்ட 1 மணி நேரம் பேசுறது பதிலா நான் ஒரே ஆள்கிட்ட 1 மணி நேரம் பேசி நான் வேலையை முடிச்சிட்டேன். நீங்க முடிச்சிட்டீங்க. அந்த பாட்காஸ்ட்டை அவங்க பார்க்கும்போது அது ஒரு அத்தாரிட்டி பில்ட் ஆகும். தட் வில் டூ த கன்வர்ஷனுங்க. அதை சொல்லுவாங்கல்ல, உண்மை எத்தனை தடவை சொன்னா ஒரே மாதிரி தான் வரும். கண்டிப்பா மட்டும் மறந்துடும் போய் மட்டும் மறந்துடும். ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு தடவை ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா இதுதான் உண்மை, இதுதான் ஃபார் எவர். டெஃபினட்டா அது இதை பார்க்கும்போது they'll trust us more. 100%. ஓகே, ஸ்க்ரீன்ல இவ்வளவு ஓப்பனா சொல்றாங்கன்னா this is the truth. கண்டிப்பா இதுல வந்து எதுவும் மாற்றம் கிடையாதுங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. டெஃபினட்டா. ஸோ அந்த லாங் ஃபார்ம்ங்கிறது நெசசரி. நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் பார்க்கறதுல we tend to get அந்த ஃபட்டிக் ஆயிடும். பட் ஆனா பார்க்குற கான்டென்ட்டை your people will watch. That's true. அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, அதனால அது என்ன பெயின் பாயிண்ட், அவங்களோட பெயின் பாயிண்ட்டை சால்வ் பண்ற மாதிரி நீங்க என்ன பேசுறீங்கன்றது அவங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது வர்ற வரைக்கும் பார்ப்பாங்க. பிடிச்ச பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட் வெளியே போற வரைக்கும் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி. ஆஸ் அ மேனுஃபேக்சராகவும் ஒரு பிராண்ட் ஓனராகவும் இருக்கேன். மார்க்கெட்டிங்கில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற ஒரு ஹைப் வந்ததுலேருந்து எல்லாரும் வீடியோஸ் போடுங்க, ஆட்ஸ் ரன் பண்ணுங்கள், வெப்சைட் பில்ட் பண்ணுங்கள், நிறைய மார்க்கெட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இது குழப்பமாக இருக்குது. இது புரியுற மாதிரி நீங்கள் சொல்லுங்களேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான டேர்ம்ஸில் சொல்லிடுறேன். உங்கள் வீடோட அட்ரஸுங்க அப்படி வச்சுக்கலாம். உங்கள் வீடோட அட்ரஸ் அப்படின்னா இட்ஸ் யுவர் வெப்சைட். உங்கள் வீட்டுக்கு வர்ற அட்ரஸ் தான் வெப்சைட். அந்த வீட்டுக்கு நீங்க ஒருத்தரை இன்வைட் பண்றீங்க, அந்த கெஸ்ட்டுக்கு நீங்களே ரேபிடோ புக் பண்ணி அவங்களுக்கு பணத்தையும் கட்டி உங்க வீட்டுக்கு கூட்டு வந்தீங்கன்னா பெய்ட் ஆட்ஸ். எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, ஒரு நிமிஷம் இங்கே வாங்கன்னு சொல்லி அவங்க உங்க எதையோ விற்க ட்ரை பண்றீங்கன்றனால நீங்க என்ன பண்றீங்க, புஷ் ஸ்ட்ராட்டஜி மூலமா அவுட்பவுண்ட் மூலமா போய் பணத்தை போட்டு ஆட்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணி ரேபிடோ புக் பண்ணி அவங்க வீட்டுக்கு வர வைக்கிறீங்க ஃபார் தட் கெஸ்ட். இப்படி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி அப்படின்னா, நீங்க இப்ப பணம் போட்டு ரேபிடோ புக் பண்ணி வர வச்சீங்கல்ல ஒரு கெஸ்ட்டை, அவங்க எப்படி வேணா வரலாம்ல, ட்ரெயின்ல வரலாம், ஃப்ளைட்ல வரலாம், அதாவது லாட் ஆஃப் மீன்ஸ். ஓவர்சீஸ்ல இருக்காங்கன்னா கப்பல்ல கூட வரலாம். இந்த எல்லா மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து அட்ராக்ட் பண்ணி கொண்டு வர்ற வழி தான் வந்து வீடியோ மேக்கிங்.
நீங்கள் ஒரு 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 ஆட் ரன் பண்ணி கொண்டு போய் அவுட் பவுண்டில் கொண்டு போய் அவங்கள கொண்டு வர்றதுக்கும் அவங்க பார்த்து வர்றதுக்கும் கன்வர்ஷனோட பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவன் ரிக்வயர்மெண்ட் வேணும்னு பார்த்து வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது கன்வர்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் இருக்கலாம், உங்களுக்கு வீட்டுக்கு அட்ரஸ் இருக்கலாம், ஆனால் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, எத்தனை பேருக்கு காசு கொடுத்து கூட்டு வர போறீங்க, அங்கதான் அதான் பிக் $1 billion கொஸ்டின் அது. ஸோ நான் காசெல்லாம் வந்து வர்றக்கெல்லாம் கொடுக்கல. ஐ ஹாவ் அ ப்ராடக்ட், ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் ப்ராடக்ட், வேணும் அப்படின்னா வாங்கன்னு சொல்லி நீங்க சொல்ற மாதிரி சொல்லணும், டிஸ்பிளே பண்ற விதம். ஸோ இது ஒரு சைடுங்க. இப்போ லெட்ஸ் டேக் தி எரா ஆஃப் பிசினஸ் மார்க்கெட்டிங். நீங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர், அப்புறம் FM, அப்புறம் அந்த பிட் நோட்டீஸ், அந்த அங்கங்க போஸ்டர் எல்லாமே இருந்தது, நியூஸ் பேப்பர் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு எரா. இது எல்லாமே நீங்க ட்ராக் பண்ண முடியுமான்னு கேட்டால் ட்ராக் பண்ண முடியாது. நியூஸ் பேப்பர் கொடுத்தீங்க, எத்தனை பேர் படிச்சாங்கன்ற டீட்டெயில் வருமா? வராது. நோட்டீஸ் கொடுத்தீங்க, எத்தனை பேர் கீழே போட்டு மீச்சான் இல்லை பச்சிமாவுக்கு ரெடி பண்ணா அந்த இது ரெடி பண்ண ஒன்றுமே தெரியாது. ஸோ இட் இஸ் தூக்கி போடுறீங்க, நீங்கள் ஒரு வீசுறீங்க, அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதோ வரட்டும் அப்படின்னு போடுறீங்க. ஆனால் ஒரு கான்டென்ட் போடும்போது ஸ்டாட்ஸ் காமிக்குது, எந்த மொபைலில் பார்த்தான், எந்த டைமுக்கு பார்த்தான், எந்த ஏஜ் குரூப் வந்து பார்த்தாங்க, எவ்வளோ நேரம் பார்த்தாங்க, எப்போ இருந்து உங்கள் வீடியோ ட்ராப் ஆச்சு, எந்த ஊர்ல இருந்து பார்த்தாங்க, எந்த ஏஜ் குரூப். ஸோ எவ்ரி திங் உங்களுக்கு டீட்டெயில் வந்து கிளியரா கிடைச்சிருதுங்க. இது டிவியில கூட கிடைக்காது. டிஆர்பி மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 டைம்ஸ் ஜாஸ்தி. நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதை விட ஒரு டிவியில் ஆட் வந்து 50 டைம்ஸ் ஜாஸ்திங்க. ஈஸியே கிடையாது. அண்ட் இப்படின்றக்குள்ள வேற அடுத்த ஆர்டர் வந்துடும். அண்ட் உங்களுக்கு அங்கேயே இருக்குமானா கிடையாது. ஆனால் இப்போ இது அப்படி இல்லையோ, பில்டிங் அ சாலிட் ப்ரொஃபைல், உங்களோட வீடியோ அங்கேயே தான் இருக்க போது. யுவர் லிட்டரலி டாக்குமெண்டிங் யுவர் லைஃப். நம்ம இல்லாட்டி கூட அது பேசும், இல்லடா இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்தார். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க, ஐயா குலாம் கதர் ஐயா வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஜென்ரேஷனாக அவங்கள எடுத்து அவங்கள கொண்டாடுறதுனால தெரியுது. ஒரு 10 ஜென்ரேஷன் போச்சு அப்படின்னா ஹிஸ்ட்ரி தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா, அதாவது ஒருத்தர் இருந்தாருப்பா, வெள்ளை ஒரு காதி உடை போட்டுட்டு அடிச்சா திருப்படிக்க மாட்டார், ஒரு கம்பை வச்சுட்டு இந்த இண்டிபெண்டன்ஸே அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னா, ஒரு 10 ஜென்ரேஷன் கழிச்சு ஒரு 25th செஞ்சுரிலாம் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏப்பா அடிச்சா திருப்பி அடிச்சிருவோம், நீ என்னப்பா எப்போ நடந்தது சொல்லிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, முதல்ல பொய். ஸோ புக்ஸ் இருக்கு, டாக்குமெண்ட் ஆயிருக்கு, நம்புறாங்க. அது மாதிரி யூர் லிட்டரலி டாக்குமெண்டிங் யுவர் லைஃப். அண்ட் எரா எடுத்துக்கோங்க, மார்க்கெட்டிங் எரால ஒரு செலிபிரிட்டி சொல்லுவான், நான் இந்த சாக்லேட் சாப்பிட்றேன் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுவான். அவன் அந்த சாக்லேட் சாப்பிடவே மாட்டான். இந்த செலிபிரிட்டி சுகர் சாப்பிட்றது கிடையாது, வெரி கான்ஷியஸ். ஆமா, எந்த ஒரு செலிபிரிட்டியும் ப்ரொமோட் பண்ற அந்த ட்ரிங்கை வந்து கோலா ட்ரிங்க் யாரும் குடிக்கிறது இல்லை, ஜஸ்ட் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இட்ஸ் ஃபார் பிசினஸ், பியூர்லி பிசினஸுங்க. ஸோ இது தெரியாம நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, பயங்கர ஹைப்னு நினைச்சு ஓடிட்டு இருந்துச்சு பண்றாங்க. பட் ஆனால் அது ஸ்லோவா ஆகி இன்ஃப்ளூயன்சர் எரா வந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, நான் பர்சனலாக கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க பர்சனலாக ஃபாலோவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி பில்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்களும் டெய்லி ஒரு ப்ராடக்ட் விற்க ஆரம்பிச்சனால அதுவும் சேச்சுரேட் ஆயிடுச்சு. இப்போ அதை தாண்டி ஃபைனலாக வந்து இப்போ ஃபவுண்டர் லெட் மார்க்கெட்டிங். இப்போ ஒரு பிஸ்னஸோ இல்லை அந்த பிஸ்னஸ் ஓனரோ அந்த பிஸ்னஸை பற்றி தானே பேசுறது, விச் யூ ஆர் டூயிங், விச் ஐ எம் டூயிங். ஸோ தட் என்னோட குழந்தைய பற்றி நானே சொல்கிறேன். ஹூ எல்ஸ் கேன் டெல் பெட்டர்? that's true. யாருமே முடியாது. ஸோ இதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஹை. ஆக்சுவலி த டைம் அண்ட் மணி யூர் இன்வெஸ்டிங் இஸ் ஆல்சோ லோ, ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி. உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிருது. ஆமா, you don't have to bluff. We don't have to bluff. என்ன இருக்கோ you can be blunt enough. இன்னைக்கு ரொம்ப ஃபேன்சியானதெல்லாம் போட்டு பேசணும்லாம் இல்லைங்க. எனக்கான கஸ்டமர் அவங்க வருவாங்க, டெஃபினட்டா வருவாங்க. எனக்கு இந்த கஸ்டமர், என்னோட ப்ராடக்ட்ஸ் எந்த கஸ்டமர் செட் ஆகலாம் அவங்க வரமாட்டாங்க, எனக்கு அது வேண்டாம். இதை கேட்கும்போது நான் என்ன சொன்ன உண்மை, நான் என்னோட குவாலிட்டி, நான் காஸ்ட் எஃபெக்டிவா ரொம்பலாம் பாக்குறது இல்லை, எனக்கு குவாலிட்டி பாக்குறேன், அதுல என்ன காஸ்ட் எஃபெக்டிவா பண்ண முடியும் அது பண்றேன், ரொம்ப லோ மாதிரி காஸ்ட் எல்லாம் பண்ணல. அந்த ப்ராடக்ட் யாருக்கு வேணுமோ அவங்க வராங்க. குவாலிட்டி ஓரியன்டட் ப்ராடக்ட், we cannot entertain everyone. ஆமா, கண்டிப்பா குவாலிட்டி ஓரியன்டட் ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க கண்டிப்பா வருவாங்க. So this is the different kinds of இந்த டிஜிட்டல்ல வந்து இப்படிலாம் இருக்கு. But the most effective way to convert a lead is happening through videos. True. And கண்டிப்பா high value clientsலாம் LinkedInல இருக்காங்க. Overseas clients, ஒரு high decision clients, இல்ல ஒரு பெரிய B2B orders எல்லாமே it works on LinkedIn. But ஒரு mass following வந்து இப்போ உங்களுக்கு YouTube தாண்டி Facebook தாண்டி Instagram is cracking it. அவங்க தான் இப்போ அந்த ஒரு லீட்ல இருக்காங்க. So I think we got a very good talk, wonderful conversation. ரொம்ப டீப்பா இன்சைட்ஸ் எடுத்துக்கிட்டோம். Thanks for coming and taking the time out to have this conversation, and I wish you all the best. Thank you. All the best for you too. Thank you.